உட்காந்தாச்சு அங்க உட்கார்ந்து இருக்காருல சென்டர்ல அவர் தான். எங்க டீமோட நம்பர்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். என்னோட 2 டீம் நம்பர்ஸ் கிடைச்சா இங்க இருக்கு. ஆனா யாரும் வரக்கானா சர்வரை பொறுத்த வரைக்கும் எப்பயும் சொல்ற ரோல்ஸ் தான். என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஐ மீன் நானும் வந்தேன், அவர் இன்வைட் பண்ணல. ஸோ இந்த சர்வரை பொறுத்த வரைக்கும் யாரும் அடிச்சுக்காம இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நிறைய பிளக்கின்ஸ் அண்ட் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா சர்வர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் உதாரணத்துக்கு இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் இல்லையா, ஸோ இந்த இதை வச்சுக்கலாம். இன்னும் நிறைய பிளக்கின்ஸ் அண்ட் மோட்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பொறுத்து வந்து பாருங்க. சர்வரை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளோதான் என் ஸ்பீச் முடிஞ்சு. அடுத்து என் ஸ்பீச். ஸோ லெட்ஸ் வெல்கம் எல்ஜி ஸ்பைடி ஆன் தி ஸ்டேஜ். யோ நீங்க இல்ல ப்ரோ, லீடர் மட்டும் தான் பேசணும். ஸ்டார்ட் பண்ணுறதே தெரியல. அப்படியா? அப்படியே சேம். யோ அந்த டைலாக் சொல்லியா? நல்லாக்குமா? சொல்லுங்க பரவாயில்ல. என்ன ப்ரோ? சரி கண்டினியூ. ஏய் இப்போ எல்லாரும் சைலண்டா இருங்க. திரும்ப அதே விஷயம் தான். ஒழுங்கா சைலண்டா இருங்க. என்ன பண்ற? ஜாயின் ஆனதுக்கு காரணம் எனக்கு தெரியாது. ஆனா ஐயோ நான் தானேயா ஜாயின் ஆகல. அதுக்கு காரணம் நான் தான். அங்க பாருங்க, இவன் எதுக்கு எங்க வர இப்போ? நான் மறந்துட்டேன் ப்ரோ, என்ன சொல்லலாம்னு இருந்தேன். சவாடிகா மீன்ஸ் வெல்கம். சவாடிகா உங்க எல்லாருக்கும் சவாடிகா. இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் பீச் அசம்பிளியில். என்னத்துக்கு வந்திருக்கோம்னு தெரில. போய் 2 மாதத்துலேயே திரும்ப கம்பேக் கொடுத்துருக்கோம். அப்புறம் என்ன ப்ரோ? யோ சித்தார்த் சொல்லியா? எல்லாரும் அமைதியாக இருங்க, எனக்கு மட்டும். சரி கேளுங்க. மொத்தமாக 3 ஐலாண்டு. அண்ட் அதை சொல்லிட்டேன், போன வாட்டி மாதிரி சேம் இந்த வாட்டி அதே கான்செப்ட் கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்னென்னா வந்தால் 3 ஐலாண்டாக பிரித்து விட்ருவோம். ஒரு ஐலாண்டில் வந்தால் ஒரு டீமு, அந்த டீமில் வந்தால் 3 பேர். நம்ம டீமோட பேர் கூட்டி சீக்கிரம் ரிவீல் ஆகும், அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. ஸோ அதில் வந்தால் 3 டீம் இருக்குது. எங்களுக்கு வந்தால் செரி ப்ளாசம் வந்தால் நாங்கள் பயமாக எடுத்துருக்கோம். ஸோ மற்றவங்க என்ன எடுத்தாங்கன்னா அவங்க வீடியோவில் போய்ட்டு பாருங்கள், அப்போ தான் அவங்களுக்கு யூஸ் கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட்டு. இந்த கான்செப்ட் 100-105 பேர் பண்ணிட்டாங்க. நாங்கள் அலட்சியமாகவே அரைக்க தான் போகிறோம். நீங்களும் அதை பார்க்க தான் போகிறீங்க. ஸோ வாங்க அதையும் பார்ப்போம். பட் எங்கள் ஸ்டைலில் நானும் செத்துடுறேன். ஸோ எங்கள் டீமோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன யாராவது கொல்லுக்கியா? பின்னாடி பக்கம் கிராஃப்ட் ப்ரோ, நம்ம 2 பேரும் ஷேரிங் ப்ரோ. ஷேரிங் இஸ் கேரிங், உங்களுக்கு தெரியும்ல. நான் எனக்கு கிடைச்சா உங்களுக்கு பாதி தரேன், உங்களுக்கு கிடைச்சா எனக்கு பாதி தாங்க. ஐயோ அடிக்காதையா குடு ப்ரோ. ப்ரோ எல்லாத்தையும் எடுக்காத ப்ரோ. ப்ரோ அந்த ஒரே ஒரு ஸ்வாடை கொடுத்துட்டு போ ப்ரோ. ஓ தேங்க்ஸ் ப்ரோ. இனிமேல் யாராவது என்ன தொட்டிங்க கெட்டிங்க, என்கிட்ட அயன் ஸ்வாட் இருக்கு. என் டீம் ஆளுகள் இன்னும் வர வேண்டியன்றனால என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஷேடோ பைரேட்ஸ் பேர் மட்டும் வச்சிருக்கேன். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஓ இதா இவ்வளவு வில்லேஜ் கிடக்கு இந்த இடத்துல சுத்தி. இந்த இடத்த எப்படி இருக்கீங்க? பர்த்து ப்ரோ பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஆமா ப்ரோ, பார்த்து ஒரு நாள் ஆயிட்டு. ஏறதுக்கு வச்சுக்கலாம் ப்ரோ. அதெல்லாம் வைக்கலாம், ஃபர்ஸ்ட் நில்லு. அயன் பாட்டேன். யோ எனக்கு எக்ஸ்பி வேணும். என்ன நீ கூட விடாம தூதி வெற்றியடா ப்ரோ. ஃபர்ஸ்ட் டார்ச் பண்ணு ப்ரோ. அந்த கோலை மைண்ட் பண்ணு ப்ரோ. அப்படிதான் ப்ரோ, அடிச்சுக்கிட்டே இரு ப்ரோ. ஓ நோ ப்ரோ, சித்தார்த் ப்ரோ அடி ப்ரோ. You can do it bro. ஐயோ என்ன மாத்தி விட்டுறியே. டேய் விஸ்டே
ப்ரோ ஸோ கைஸ் இப்போ இதுக்கு நாங்கள் எங்கள் பேஸுக்கு வந்துட்டோம். பேஸ்னால் இப்போ தான் இதுதான் எங்களோட இடம். இந்த இடத்துல தான் நானே டார்க்கு அப்புறமா சித்தார்த்து இருக்க போகிறோம். ஸோ நாங்கள் 3 பேர் இப்போதுக்கு ஒரு டீம், ஓகேவா? ஸோ இப்போதுக்கு வந்தால் எங்கள் மெட்டீரியல்ஸ் அயன்ஸ் எல்லாம் எடுக்கணும் இப்போதைக்கு. ஸோ வாங்க அதை எடுக்க ஆரம்பிச்சோம். நம்மளாம் கோல்டு மேன் ப்ரோ. யார் அயன் இருப்பா? நம்மளாம் கோல்டு மேன். நீ எதுக்கே போற? என் டீமுக்கு இடத்த கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் என் டீமை வந்து வர சொல்லணும் இந்த கோனேட்ஸுக்கு பாண்ட்ல இருந்து. அவங்க இப்போதைக்கு எங்கே வர போகிறாங்க? ஸோ கைஸ் அயன் மைண்ட் பண்ணிட்டு ஒரு மைண்ட் ஷாஃப்ட்டை கண்டுபிடிச்சேன். அந்த மைண்ட் ஷாஃப்ட்குள்ளே இன்னும் ஒரு அயன் பிக்கெக்ஸ் கிராஃப்ட் பண்ணி வந்துட்டேன். இங்கேயும் நிறைய அயன் கிடைக்குது. சர்வரில் நிறையாவே அயன் இருக்குது. கொஞ்ச நேரம் உள்ளே போனோன்னே வந்தால் ஒரு நார்மல் மைன்கிராஃப்ட் ஃப்ளோர் கிடச்சிது. இது கொஞ்சம் ரேர் தான், பட் இதை உடச்சிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் டைமண்ட் எடுக்கணுன்ட்டுன்னு இதை உடச்சி ஒரே ஒரு டைம் வந்து இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைமண்ட் எப்படி எடுத்தாச்சு டேக்கின்னு கொடுத்த மாதிரி வந்தேன். ஸோ நம்மளுக்கு டைமண்ட் பிக்கெக்ஸ் பண்ணுற அளவுக்கு டைமண்ட் கிடச்சிட்டு வேறு மாதிரி. இன்னும் எனக்கு தேவையில்லாம் வேண்டாம், எக்ஸ்ட்ராலாம் வேண்டாம். ஒரு டைமண்ட் பிக்கெக்ஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் தாங்கப்பா, அதுவே எனக்கு போதும். டைமண்ட் டூல் வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி. கீழே வந்தது எவ்வளோ நல்ல விஷயமா இருக்குது பாருங்கள். டைமண்ட்ஸ் சத்தியமாக கீழே வர வேண்டாம் தான் நினச்சேன். வந்ததுக்கு ஒரு டைமண்ட் கொடுத்துட்டானுங்கப்பா, செம்ம கைஸ். நல்ல வேலை நம்ம இந்த கேவுக்கு வந்தோம். எல்லாருமே ஸ்டார்டிங்லேயே சும்மா நாங்கள் என்ன எடுத்துட்டோன்னு போனாங்க. உள்ளே வந்து பார்த்தா பொக்கிஷமாக இருக்குது கைஸ். என்ன போகிற வர இடத்துலலாம் அயனாக கொடுத்துட்ருக்கானுங்க கைஸ். இது பயங்கரமாக இந்த இங்கே பாருங்கள் எனக்கு கைஸ் நடத்துருக்கு. நல்ல வேலை நம்ம வந்தோம். ஏன்னா நான் இங்கே இவங்க லூட் அடிச்சுட்டாங்க, வர வேண்டாம் தான் இருந்தேன். கொஞ்சம் உள்ளே போனால் மைண்ட் ஷாஃப்ட் வந்துட்டு மைண்ட் ஷாஃப்ட் வந்ததுனால இவ்வளோ கீழே வந்தேன். பார்த்தா இங்கே இவ்வளோ 1 ஸ்டாக்கே ஆகிட்டு கைஸ், 1 ஸ்டாக்கே ஆகிட்டு. ஸோ செரி பிளாசம் எடுத்தோம், பட் இது மவுண்டன்ல. ஸோ அதனால தான் இனிமேல் ஃபுல்லாக இதை கிளியர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ கொஞ்சம் கிளியர் பண்ணுறேன் கைஸ். இவ்வளோ நேரம் நானும் சித்தார்த்து தான் விளையாடிட்டு இருந்தோம். சித்தார்த்தும் போயிட்டாரு. இப்போ தான் நம்ம டார்க் வந்திருக்காரு. இப்போ தான் அசம்பிக்கிட்டே வந்திருக்காரு. வச்சுக்கோ நீ அடிச்சுட்டேன் போர்ஷனை. எஸ் அண்ட் கைஸ் இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். இது அவங்க வீட்டிலேருந்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஒருக்கா சொல்லிடுறேன். இதில் வந்து நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் பார்ட்னர்ஷிப் போட்டு தான் பண்ண போகிறோம். வாரத்துக்கு ஒருக்கா வந்து நம்ம ஷாப்பில் வர ரெவன்யூ வந்து பிரிச்சுக்கிறோம். ஏன்னா வந்து எல்லாத்தையும் சேர்த்து தான் பண்ணணும். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு ஷாப் வந்து ரைடு ஷாப்பு, அண்ட் சித்தார்த் ப்ரோடது வந்து கான்க்ரீட் ஷாப்பு, அண்ட் டார்க்கோடது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஷாப். அதாவது இது வந்து அவங்க வந்து ஒருத்தரை மேனேஜ் பண்ணுவாங்க. இது வந்து நான் தான் அவங்க எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து எல்லாருமே ஒரு மேனேஜ்மெண்ட்டு. ஸோ எல்லாருமே ஹெல்ப் பண்ணி வந்தால் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வந்து அவங்களுக்கு தான் பிரிச்சுக்கணும். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம அடுத்து ஒரு வேலையை பார்க்குறது கைஸ். இப்போதைக்கு வந்து நாங்கள் டைமண்ட் மைனிங்க்கு தான் வந்திருக்கோம். என்னடா டைமண்ட் மைனிங்லாம் போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ் என்ன பண்ணுறதுனே தெரில. அதான் அயன் ஆர்மர்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். அயன் ஆர்மர் பண்ணுறதுக்கு நிறைய இருந்துச்சு. என்ன கேவனு தெரியல கைஸ், அவ்வளோ டைமண்ட்ஸ் கைஸ். நீங்கள் வீடியோ பாருங்கள். ஐயோ ஒரே இடத்துல எத்தனை டைமண்ட்யா? ஐயோ க்ரீப்பரு டைமண்ட். ஐயோ அவனை பாரியும். நான் மேலே ஒரு டீப் ஸ்லெட் கேவ் இருந்துச்சு, அங்கேயே இருக்கலாம்னு நினச்சேன். தெரியாமல் கீழே விழுந்தேன். பார்த்தா கேவுக்கே நான் தான் வந்தேன். இங்க பாருங்க டைமண்டே விட்டுட்டு போறாரு. அவ்வளோ அது எத்தனை? ஐயோ 18 டைமண்ட் ஆயிட்டியா? அடி அவனை, நான் செத்துருப்பேன். உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கு? இந்த வாட்டி நம்மளுக்கு அயனமே முக்கியம் தான், அயனமே எடுங்க. நான் எல்லாத்தையும் பொறுமையாக எடுத்துகிட்டு வரேன்ப்பா, நீங்கள் போங்க, செத்துடக்கூடாது அவ்வளோதான். கைஸ் எங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 ஸ்டாக் கிட்ட டைமண்ட் கிடச்சி. அது இருந்தால் வீட்டில் வச்சுட்டு நாங்கள் வந்து திரும்ப மைன் பண்ண வந்துருக்கோம். இப்போ ப்ரோ எனக்கு தெரிஞ்சு நான் இந்த சைடு தான் செத்தேன்
நினைக்கிறேன். அங்கே தான், இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கீழே போதில்ல, அங்கே தான். Creeper, hi bro, how are you? ப்ரோ கீழே தான் செத்தீங்கன்னு நினைக்கிறேன். யூ நாராட்டு முன்னு லாவால போகுது, என்ன யாராவது காப்பாத்துக்கடா. டேய் அப்பாடா, டேய் போச்சு ப்ரோ, டைமண்ட் பிடிங்க, லாவால போயிரு போகுது. மாறி நல்லா கொண்டா மாதிரி என்ன பண்ண மாதிரி சண்டை போயிட்டு இருக்க. ஐயோ காப்பாத்துங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அம்மா யூ 1 hour later. ஸோ கைஸ் இங்கே மவுண்டனுக்கு கீழே ஒரு ஷிப்ராக் இருந்திருக்கு கைஸ், அது எங்களுக்கே தெரியல. அப்புறமா வந்து அங்கேருந்து ஒரு இதை எடுத்துட்டோம், மேப் எடுத்துட்டோம், கடைச்சி லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு தான் அந்த இதை தேடி போகிறோம். நானு டார்க்கு வில்லன் கேமிங்கு கிராஃப்ட் ப்ரோ. போட்டெல்லாம் உடையாதியா இப்போ மைண்ட் கிராஃப்டெல்லாம் நல்லா அப்டேட் கொண்டு வந்துட்டு. யோ என் ஃபோன் இப்போ சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும். எல்லாரும் அந்த பாட்டு பாடுங்க. முயற்சி திருவினையாகும். எங்க நம்ம போறோம், ப்ரோ அங்க பாருங்க. என்னது? நான் போறேன். என்ன ப்ரோ இது? நானும் வரேன். இந்த லூட்டை மட்டும் யாரும் எடுத்துடக்கூடாது. டார்க்கு நீ எடுத்தனா உனக்கு, நான் எடுத்தனா எனக்கு. யோ என்ன இது இவ்வளோ பெருசா இருக்கு? யோ டக்குனு எடியா போறது, டக்குனு எடியா, நிறைய அடியா. யோ ஃபிஷிங் ராடு, கோலு. ப்ரோ இவங்க சீட்டர் போறாங்க ப்ரோ. சீட்டர் காய்ஸ். நாங்களாம் இப்படி பண்ணோமா? அப்பாடா இங்கே எந்த லூட்டும் இல்லை ப்ரோ. சஸ்பீஷியஸ் கிராவல் ப்ரோ, அது யாரும் அந்த கிராவல் உடச்சிட்டாங்க. சஸ்பீஷியஸ் கிராவல் அது வச்சுன்னா ஸ்மித்திங் டெம்ப்ளேட்லாம் அதில் கிடைக்கும். ஐயோ அங்கே என்னொன்று இருக்கியா? யாரும் அதை பார்க்கல. ஏய் இது என்னதுயா இது? அவங்க எடுக்கக்கூடாது, அவ்வளோதான். ஆமா மத்தபடி நம்ம எடுத்துக்கலாம். திரும்ப ஃபிஷிங் ராடு ஏதோ ஓகே. யோ மேட்சன் என்னையா நம்மளுக்கு லக்கு ப்ரோ. சவாலுக்கு ஒரு நான் நல்ல வேளை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். யோ நான் கரெக்டா அப்பதான் ஆஃப் பண்ணேன். இதுல எல்லாம் பெருசா லூட் இருக்காது, ஆனா டோட்டம் நம்மளுக்கு இங்க கிடைக்கும். அவன் கடப்பாலாம் வெண்டிகேட்டர் மட்டும் போயிட்டு இருக்கேன். நான் தான் பேர்கில்ஸ். இது வந்து லாவா பூல். இது வந்து நேச்சுரலாக உங்களுக்கு ஃபாரஸ்ட்லாம் கண்டுபிடிக்கலாம். இதில் போயிட்டு ஒருக்கா குளிச்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். கொஞ்சம் போய் குளிச்சு பாருங்க ப்ரோ. அசிஸ்டன்ட் போங்க, டெமோ காட்டுங்க. ஓகே டெமோ காட்டுறது பயப்படுறாங்க. நான்லாம் இதில் ஈஸியாக போயிடுவேன், ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு கண்டென்ட் முக்கியம். அப்புறம் ஈரமாயிட்டு நான் உங்களுக்காக எடுத்து கண்டென்ட் பண்ணுவேன். எங்கடா அந்த ஷீப்பு காட்டிடும், எனக்கு தூங்கணும், எனக்கு பெட் வேணும். ஐ வாண்ட் பெட். ப்ரோ பரத் ப்ரோ ஒரு ஐடியா. நம்ம இவர வில்லன் கேம். I am not Bharat bro, I am Bear Grylls. Call me Bear Grylls, only Bear Grylls. Yes Bear Grylls, okay Bear Grylls, Bear Grylls. Hey, what are you laughing le? I want bed. Where is the sheep? Hey, spruce tree pa. Oh my god, this is a magic miracle. What fantastic. Bro மரத்து மேல ஏறி உட்கார்ந்து. Oh shit, now we want to wait for day. Let's wait for the day. Where is the treasure? I want treasure now only. Bear Grylls. வில்லன் கேமிங் ப்ரோ உங்க பின்னாடி creeper. No creeper effects on when it's blast because craft gaming put anti creeper mode. Hey idiot, you don't know English?
பேர்கில்ஸ் ப்ரோ எங்க இருக்கு? No Bear Grylls bro, only Bear Grylls. I said Bear Grylls. பேர்கில்ஸ்க்கு ஆல்மேச்சர்லாம் தெரியாது. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ட்ரெஷர்? That is nearby you. பொய்யான ஒரு What the I said? ஐவன்கம் ஐவன்கம் இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு. அட ஆமா ப்ரோ பார்த்து ப்ரோ. லக் ஆஃப் தி சீ மேன் எடுத்து ப்ரோ. சீ ஹார்ட் ஆஃப் தி சீ. நான் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்கேன். சாவும். தள்ளியா 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 தள்ளியா. எப்பா எம்மா எப்பா. என்ன லூட் இருக்கு? வாட்டர் ப்ரீத்திங் போர்ஷன்னா அது என்னது? வாட்டர் ப்ரீத்திங் போர்ஷன் 2 இது இருக்குது. ஹார்ட் ஆஃப் த சீ 18 எமரால்டு, அதுக்கப்புறமா 18 அயனு, அதுக்கப்புறமா 3 கோல்டு. இதில் வில்லன் ப்ரோக்கு மட்டும் கொஞ்சம் கொடுத்து அனுப்பி விட்ருவோம். வா தப்புஸ்டா. வில்லன் ப்ரோ, நான் உங்களுக்கு ஒரு வாட்டர் ப்ரீத்திங் போர்ஷனு கொஞ்சம் அயனும் கோல்டு தரேன். why I am talking like Mr. Bharat? ஸோ கைஸ், இப்போ நம்மளுக்கு ஒரு என்சார்மெண்ட் டேபிள் ரூம் தேவைப்படுது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்வாடெல்லாம் ரெடி பண்ணதுக்கு தான். பட் இந்த வீடியோவில் ஒன்றும் பெருசாலாம் பண்ண போகிறதில்ல. பட் எதுக்கும் இப்போ பண்ணி வச்சுருவாங்க. இப்போ எதுக்குடா நகருக்கு வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு இருக்குது, சரி வந்துடலான்ட்டு வந்துட்டோம். அண்ட் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், புதுசாக வந்து ஹாப்பி கேஷ்னு ஒன்று வரப்போகுதுல்ல. இது வந்ததுக்கு முக்கியமான காரணம் அதுதான். இந்த கிராஃப்ட் ப்ரோ வந்து ஏதோ ஒன்று போட்டிருக்கேன், ப்ளகின் போட்டிருக்கேன், மாட் போட்டிருக்கேன்னு சொன்னார். போய் பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும்னு சொன்னார். அவரை நம்பிட்டு நாங்கள் வந்தோம். அதுதான் பெரிய முட்டாள்தனம். ஆனால் அப்டேட்டே வரல. இப்போ என்னத்தை நினச்சிட்டு வந்தோன்னு தெரில, ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்துட்டோம். சரி வாங்க சோல் சாண்ட் பயமாக கண்டுபிடிப்போன்ட்டுன்னு போனோம். ஆக்சுவலாக நாங்கள் அதை தான் பார்க்க போயிருந்தோம். சோல் சைன் பயமில் எங்களுக்கு வெளியிலே பேஷன் ஓப்பன் பேஷனாக இருந்துச்சு. அப்படியே உள்ளே போயிட்டோம். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நாங்கள் மட்டுக்கு லூட் எடுத்துகிட்டு அப்படியே ஓடி வந்துட்டோம் கைஸ். சரி, என் கையில் பார்த்தீங்கன்னா பொருட்கள் இருக்குது. இந்த பொருட்களை சின்ன பொருள் கட்ட போகிறோன்னா வீடு கட்ட போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு வீடு கட்ட போகிறோம். இந்த வீடு இதுதான் கடைசி, ஓகேவா? நம்ம கடைசி ஒரு விஷயம் அதுதான் நம்ம வீடு. என்ன வீடுன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு வீடு. ஸோ வாங்க அந்த வீடை கட்டுவோமா. வீடு ஸோ கைஸ், டைம்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். சித்தார்த் ப்ரோ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இதான் நம்மளோட வீடு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டர் பேஸில் நினைப்பீங்க, இதுதான் மெயின் பேஸு. இதோட எனக்கு எதுவும் பெருசாக பண்ண தோணலை. இதுவே போதும், இதுவே தேவைப்படாது. இவ்வளோ கூட நமக்கு தேவைப்படாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்தால் கீழே இது வந்து ஒரு இடம். இப்போதைக்கு நான் அந்த இடத்துல காட்டல, நான் அந்த இடத்துல ஒரு பில்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதான் ஓகே. இதுதான் நம்மளோட ஹால் அண்ட் கிச்சன் அண்ட் செஸ்ட் ரூம் எல்லாமே இதுதான். மேலே என்ன பண்ணுறது எதாவது இருந்தால் சொல்லுங்கள். கைஸ், பரத் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப்பு அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தெரில. அவருக்கு ஓனராக இருக்கிறதுக்கு அந்த அளவுக்கு அதாவது அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல. அதாட்டி அவரை வந்து லீடர் வச்சா தான் ஓனர் பதவியில் வந்து தூக்கிட்டு வேற யாரே ஓனர் போடலான் இருக்கேன். போடுறேன், அவரையும் சேர்ந்து போடுறேன். யாருக்கு ஓட்டு போடணுமோ நீங்களே சொல்லுங்கள், நானும் அதில் இருப்பேன். யாருக்கு ஓட்டு போடணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்களே ஓட்டு போடுங்க கைஸ்.
இப்போ நீங்கள் நினைப்பீங்க எனக்கு ஒரு ஓனர்ஷிப் கிடைக்கலன்ட்டு நான் சிம் விட்டு போயிருப்பேன்ட்டுன்னு. ஓனர்ஷிப் வச்சுட்டு நான் என்னத்தை கிளிக்க போகிறேன், அது யாராக இருந்தாலும் ஒன்று தான். பட் அவர் வந்து ஓனராக இருந்துட்டு அவர் சும்மா இல்லை கைஸ், பயங்கரமான ரூல்ஸ் எல்லாம் போட்டு எல்லாரையும் இல்லை என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு. அவருக்கு என் மேலே என்ன கோவம் தெரியல, அவ்வளோ டார்ச்சர் பண்ணார். ஸோ அதனால தான் நான் வந்து சர்வர் விட்டு லெஃப்ட் ஆகிட்டேன். எனக்கு கொடுமைப்படுத்துறது கூட பரவாயில்ல, அது என்ன சரி ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு இருந்துட்டேன். பட் அதுக்கப்புறமா என்னென்னா நான் வந்து சேட்ஸோட லீடராக இருந்தேன். அது நாங்கள் ஒரு டீம் வச்சுருந்தோம்ல, அந்த டீமோட லீடராக நான் இருந்தேன். பட் நான் வந்து டீம் லீடராக இருந்தேன், எதாவது பண்ணிடுவேன்ட்டுன்னு என்னோடய டீம் லீடர்ஷிப்பையுமே கொடுத்துட்டு டாக்டர் கொடுத்துட்டாங்க. சரி அதுவும் பரவாயில்லன்னு விட்டேன். பட் அதுக்கப்புறம் இவங்க கொடுமைப்படுத்துகிறாங்க கைஸ், என்னால் முடியல கைஸ். இந்த ரேகிங்னு சொல்லுவாங்களே, இதெல்லாம் காலேஜில் தான் பார்த்துருப்பீங்க. எனக்கு எங்கன்னா ஸ்கூல்லேயே வருது, அது அசெம்பிளியில் வருது. அது முடியல கைஸ், நான் தான் லெஃப்ட் ஆகிட்டேன். என்னால் இதுக்கப்புறம் வந்து அந்த அசெம்பிளியும் வரவும் முடியாது. பட் நீங்கள் எல்லோரும் வந்து அது புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிங்க. எனக்கு இன்னும் பயங்கரமாக எனக்கு முடியல கைஸ். இதில் வந்து அவர் வந்து இங்கே கமெண்ட் பண்ணுறதும் நீங்களும் வி வாண்ட் ரோஸ்ட் வி வாண்ட் கலாய். நான் தான் ஆல்ரெடி ஒருக்கா அந்த ஐ நீட் ஜஸ்டிஸ்ன்னு என்னோடய பழைய சேனலில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி என்னை கலாய்க்க சொல்கிறீங்க. பட் என்ன இது கலாய்ச்சி என்ன கிடைக்க போகுது? ஒன்று அவங்க எடுத்தாலுமே எனக்கும் இதுக்கப்புறம் ப்ளே பண்ண இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா அவ்வளோ இவங்க பண்ணியிருக்காங்க என்ன. அதனால் இதுக்கப்புறம் எனக்கு ப்ளே பண்ணவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் நீங்கள் என்னால் முடியல கைஸ், அவ்வளோ கமெண்ட் செக்ஷனில் வருது. ஸோ அதுக்கப்புறமா வந்தால் என்ன அசெம்பிளியில் வந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். நான் வந்து எல்லாத்தையும் போயிட்டு கேட்டேன், எதுக்கு ப்ரோ ஸ்பைடிக்காக ஓட் பண்ணிக்கிட்டு. நான் ஒன்றும் இந்த மாதிரி அவர் ஓட் பண்ணது தப்பு இல்லை, அந்த நீங்கள் ஓட் பண்ண தப்பு அப்படி தான் சொல்லலை, எதுக்கு ஓட் பண்ணிக்கிட்டு தான் நான் எல்லாத்தையும் கேட்டேன். ஸோ அதுக்கு எல்லோரும் சொன்ன பதில் அதுவும் ஒன்றும் இல்லையா, நானே சோகத்தில் கிடைக்கேன். நீ தானே ஓனர், நீ எதுக்கே உட்காந்து பண்ணுற, நீ தானே. இவர்கிட்ட பேசன்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவரை போக சொல்லுங்க இங்கிருந்து. எங்க என்ன ஃப்ரீயா ஸ்கின் டச் சார் சொல்ற நியாயமா உனக்கு? நியாயமா உன்னையெல்லாம் கொன்றுவேன். என்ன யாருனாலும் இந்த கிட்ட ஓடுறாரு, நான் ஒரு தாயே எடுத்துருவையா நோர்க்கா இருக்கு. நம்ம அந்த ஏழை இங்கே எதுக்கு ஓடுறாரு? என்ன ப்ரோ என்னாச்சு? எனக்கு ஒரு டவுட்டு. என்னாச்சு ப்ரோ? அந்த போலில் நான் ஓனராக இருக்குமா இல்லை ஸ்பைடி ப்ரோ ஓனராக இருக்குமான்னு கேட்டப்போ எதுக்கு நீங்கள் ஸ்பைடிக்கு ஓட் பண்ணீங்க, அது மட்டும் சொல்லிருங்கன்ட்டு. நீ எந்த ஒரு பிளேயருக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற ப்ரோ. நான் யாருக்கே மரியாதை கொடுக்காம இருந்தேன்? நீ யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற. இப்போ நான் உங்களை டா போ பீ பான்னு ஏதோ சொன்னேன், நான் ப்ரோ தானே பேசுகிறேன். அடிக்கிற அது மட்டும் யாருக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற. இது பேரு இது எப்படியா மரியாதையில் வரும்? அடிக்கிறது எப்படியா மரியாதையில் வரும்? போ ப்ரோ, நீ யாருக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்குது. என்ன டாக்டர் கேட்டு டாக்டர் உண்மை தானே? யோ டார்க்கு நான் கொடுக்க மாட்டேங்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது உண்மைதான். இன்னியா நான் இப்போ உனக்கு மரியாதை கொடுக்காம இருந்தேன், நீ ஸ்வாட கையில் எடுக்கிற. ஓ ஆர்மர் போட்டு அடிக்க போகிறீங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன். ஐயோ போய் மரியாதை கொடுக்க வேண்டியது ஓட் போட்டுருக்கீங்களேயா. ஸோ இந்த மாதிரி சில்லியான ரீசன் கேட்டுட்டு நானும் சித்தார்த்தும், ஏன் சித்தார்த்துனா சித்தார்த்து தான் எனக்கு வந்து நான் ஓனாக இருக்கணும்னு ஓட் போட்டவர். ஸோ அதனால் நானும் சித்தார்த்தும் தான் ஸ்பைடிகிட்ட போயிட்டு நான் வரல, எனக்கு அசெம்பிளியில் கூட வரேன்டா, நான் அந்த ரூல்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கன்ட்டுன்னு கேட்கலான்னு போனோம். அப்போ என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் இப்போ பாருங்கள். வந்துட்டார். யோ எல்லாம் ஸ்பைடி எதுக்கியா பரத்தை போட்டு கொடுமைப்படுத்தின? நான் ஓனர் ஆயிட்டேன், திரும்ப ஓனர் மாதிரி நடிச்சிட்டு இருந்தா அப்படிதான் பண்ணுவேன். ஏன் நீ ஓனர்னா அதுக்குன்னு நீ இவ்வளோ ரூல்ஸாக போடு? யோ ரூல்ஸ் ஒன்று இருந்தாலும் அது எஃப்எம்பி. நீங்க ராகிங், இதுக்கு பேர் ராகிங்களா? அப்ப அவர் பண்ணதெல்லாம் நியாயமாக்கும். நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்க? ஐயோ உனக்கே அநியாயமா இல்ல? இல்லையே நான் என்ன பண்ணேன்? ஒன்று அப்படியே தான் பண்ணேன், நான் ஒன்றை போயிட்டு அட்மினாக போட்டேன் பாரு, என்ன சொல்லணும்னியா? அந்த கதையில இருக்கு எஸ்எம்பி இந்த மாதிரி பிளான் போட்டதே நான் தான், டீம் போட்டு பிளான் பண்ணலான்ட்டு. ரூல்ஸ் படி பார்த்தா நான் தான் ஓனரா இருக்கணும். யோ டார்க் பரத்தை பிடிச்சி என்னமோ பண்ணிருக்காரு இந்த எல்லாம் ஸ்பைடி. யோ அவருக்கு தெரியும் இல்லை, நீ எதுக்கே இப்போ அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற? பரத் ப்ரோ என்ன சொல்ற பார்த்தா நீங்க வேற மீனிங் தோணுது. இந்த பக்கி அப்படின்னு சொல்லுது பரத்தை பிடிச்சது பண்ணிருக்காரு இல்ல ஸ்பைடி ப்ரோ. அப்படி ரேகிங் பண்ணுங்கிறீங்களா? அப்ப நான் உங்களை என்னதான் ரேகிங் பண்ண சொல்லுங்க பாப்போம். யோ உன் பேஸுக்கு வந்து ஒரு டைமண்ட் தரணும், உன் பேஸில் சும்மா ஒரு பிளாக் அடித்தாலும் நீ 5 டைமண்ட் கேட்குற, எல்லாம் ஓவரா இல்லை உனக்கு? யோ எனக்கு என்ன கேட்பேன், அது அது வந்து எனக்கு ஓவரா இல்லையா? எதுக்கு சும்மா கில் பண்ணேன்னு?
யோ நான் ஒரே ஒருக்கா பேஸுக்கு வரதுக்கு எதுக்கே ஒரு டைமண்ட் வரணும் எல்லாரும் பேஸுக்கு போகிறதுக்கு? அங்கேருந்து தான் எனக்கு அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போகணும். நான் அந்த பயம்க்கு போகணுன்னா நான் உன் பேஸ் தாண்டி தான் போகணும். அப்போ நான் எதுக்கே டைமண்ட் வரணும்? சுத்தி போயா, உனக்கு வழியே இல்லையா? என் பேச தாண்டி தான் போகணுமா? ஐயோ அதுதானே மவுண்டனு. அதுக்கு அங்கேருந்து போனோம்னா அவரோட பேஸ் வரும், கிராஃப்டோட பேஸு. அது எனக்கு தெரியாது, அது என்னோட பிரச்சனை கிடையாது. இதுக்கு பேர் ராகிங் ஆக்கும். யோ அப்புறம் நீ எதுக்கே அவ்வளோ அடிச்சு பேசுகிறேன்ட்டு? சும்மா உன்ட்ட ஒரு ஸ்வாட் இருக்குன்ட்டு சும்மா கடிச்சிட்டு இருக்கிய. ஸ்வாடா? என்கிட்ட வெறும் அயன் ஸ்வாட் இருக்கு, உங்ககிட்ட டைமண்ட் ஸ்வாட் இருக்குல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? அயன் ஸ்வாட் வச்சும் அடிக்காமையா இருக்க நீ? சும்மா கிட்ட போகிறேன், பார்த்து எப்படி இருக்க அப்படின்ட்டு அடிச்சு பேசுகிறேன். ஓரளவு உனக்கு ஐயோ நீ கேட்க மாட்டேங்கிற பேசுறதே உனக்கு. நீ பேசுறதே என் காதில் ஒழிய மாட்டேங்க. உனக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு, நான் என்ன பண்றது? நான் அடித்தா இப்படியே சொல்லிடுவேங்க உனக்கு ஒரு வாரம் பேன் இது வாரம் பேன். இப்போ நீ அடித்தா மட்டும் ஒன்றும் இல்லையா? நீ செத்து போனியா? இல்ல நீ அடிச்சா மட்டும் நான் செத்துருவோம் பயத்துல தான் நான் அப்படி சொல்றேன். யோ எல்லாம் எனக்கு தெரியாது. நீ இப்ப பயத்தை என்ன பண்ண? யோ இதெல்லாம் ஓவரா இருக்குல்ல. இவ்வளோ நேரம் என்ன பண்ணி கேட்கும்போது அந்த மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு என்னன்னு தெரியல. டேஷன் டாக்டர் சொல்றாங்க. சரி ப்ரோ, இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? உங்களுக்கு நீங்க தான் எஸ்எம்பி விட்டு போயாச்சு, அப்புறம் என்ன? எங்களை ஐயோ நீ ரேகிங் பண்ண, நான் எஸ்எம் விட்டு போனேன், அவ்வளோதான் முடிஞ்சு. நீ எதுக்கே என் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்க? ஆமா, எதுக்கு எஸ்எம்பி வீடியோ போனா? அதான் வெளியே போயாச்சுல. என்கிட்ட கண்டென்ட்டில் அது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன், அது என்ன சும்மா டிலீட் பண்ணி போடுறதுக்கு? டெலிட் பண்ணி போடுங்க. அதே எப்படி இப்போ இதுக்கப்புறம் அந்த எஸ்எம்பிக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. கிரேசி தான் வெளியே போனாரு, வீடியோ எடுத்தாரு, அது வீடியோ போட்டாரா? இல்ல அவன் என்ன அப்படி பண்ணான் வீடியோ போடுறதுக்கு? வீடு கட்டுறதுக்காக டூல்ஸ் எடுக்கல. அதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாயா? யோ 1000 ரூபாய் என் டீம்மேட், நீ எப்படி எனக்கு கிளிக் பண்ணலாம்? கிளிக் பண்ணிட்டு அவர் வீடியோ போட்டாரா? இல்ல நீ மட்டும் எப்படி போடலாம்? நான் அவ்வளோ கண்டென்ட் வச்சிருந்தேன். என்சால்மெண்ட் டேபிள், என் வீடு, ஃபார்ம் அது இதுன்னு வச்சிருக்கேன். நான் போட தான் செய்வேன். அதில் உங்களுக்கு என்னையா? அது என்னோட பிரச்சனை கிடையாது. எஸ்எம்பிக்கு நியூ மெம்பர் ஆட் பண்ணுறது அவர் அதை எடுத்து போடுவாரு. யோ எல்எஸ்பி நீ நம்ம பயத்தை ரேகிங் பண்ணதுதான். ஒழுங்கா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுரு. உன்னை தான் முதல்ல அடிக்கணும். தேவி கண்டென்ட் நம்ம கண்டென்ட் போட்டு நீ பேசவே கூடாது. யோ எப்போ டார்க்கு இப்போ அது ஏதாவது பேசுவாயா? என்னதான் இருந்தாலும் எல்எஸ்பி பண்ணது ரொம்ப தப்பு ப்ரோ. சரி ராங் ப்ரோ. ப்ரோ என்ன நீங்கள் ஓனர்லேருந்து எடுத்தால் கூட பரவாயில்ல ப்ரோ. ஆனால் சாட்ஸோட ஓனர்ஷிப்பையும் நீங்கள் என்கிட்ட எடுத்துட்டீங்க. அது எதுக்கு எடுத்தீங்க ப்ரோ? நீ வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன நீங்க தான் ஓனர்? முதல்ல நீ எதுக்கு அவரு சரி அப்போ கிராஃப்ட் ப்ரோ என்ன எஸ்எம்பியோட ஓனரா? அவருக்கு எதுக்கு அப்புறம் அவரோட டீமில் அவருக்கு லீடராக இருக்காருல்ல, அப்போ நான் எதுக்கு என் டீமில் லீடராக இருக்கக்கூடாது? யோ எல்எஸ்பி நீ ரேகிங் பண்ணதான். ஒழுங்கா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுரு. ஐயோ சும்மா இரியா கொஞ்ச நேரம். நீ பேசினா குன்ற ஒண்ணு. ப்ரோ என்ன நீங்கள் ஓனர்லேருந்து எடுத்தால் கூட பரவாயில்ல ப்ரோ. ஆனால் சாட்ஸோட இதுலேருந்துமே நான் எதுக்கு எடுத்தேங்க ப்ரோ? நீங்க வந்து நான் சொல்றது எதுவும் கேட்கற மாதிரி தெரியல. லீடர் நான் எப்படின்னா ஒரு பதவி லீடர் மாதிரி. லீடர் ஓனர்ல இருக்கேன், ஓனர் கீழே ஒரு 2 பேர் இருப்பாங்க, அவங்க லீடரு. ஆனா நீங்க நான் சொல்றதே கேட்கறதுல, அதான் உங்களை நான் தூக்கிட்டேன். அப்போ டார்க் எந்த விதத்துலேயே அதில் வரான்? எதுல நான் சொல்றது கேட்கறாரு இருந்தாலும்? ஆமாம் கேட்குறாரு. அந்த டெரரிஸ்ட் இவன் தானே? அதுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு? ஓ நல்லா பண்ணுறீங்க நீங்கள். என்ன எடுக்கணுன்ட்டு நீ எடுத்துகிட்டு இதெல்லாம் ஒரு காரணமே உங்களுக்கு? சரி ப்ரோ, இப்போ நாங்க வந்து எஸ்ஐ போட்டு கிக் பண்ணியாச்சு. சரி அசம்பி விட்டு கிக் பண்ணியாச்சுல, அப்புறம் எதுக்கு சம்மந்தமே இல்லை மற்றவங்க வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி பரத் இனிமே வர மாட்டான் அதான் அவங்க சொல்லிக்கிடுவாங்க. நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க? அதெல்லாம் எதுக்கு ப்ரோ? நீங்க ஏன் விட்டு சொல்லவே இல்லையா ப்ரோ? யோ மூடிட்டு நீ. யோ எஸ்ஐ ஏன் வீடியோவில் நான் எஸ்எம்பி வீடியோ போட்டேன் அப்போ கூட பரவாயில்ல. எஸ்எம்பி வீடியோ போடுறதுக்கு மேலே நான் எந்த கம்யூனிட்டி போஸ்ட் போட்டாலும் சரி அதுலேயும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். ஆமா, இது நீ வர மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. எது காமனான ரீசனும் சொல்லல. அவர் எஸ்எஸ்பி விட்டு போயாச்சு ப்ரோ. சரி ப்ரோ நான் ஒத்துக்கிறேன். சரி இப்போ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுன்னு வைங்க. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? இப்போ உங்களுக்கு இப்போ எனக்கு எதுவும் வேண்டாம். எதுக்கு நீங்கள் ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டு வந்து சும்மா என்னை பற்றி கெடுத்துட்டு இருக்கீங்க அவங்க வீட்டில்? அவங்கள்ட்ட எஸ்எம்பில வந்து ஜாயின் பண்ணனும் இப்படி காமனான ரீசன்லாம் சொல்லாதீங்க. ஒரு சாரி கேட்டு உள்ள வந்திருக்கேன், நான் சொல்றதெல்லாம் கேளுங்க. உங்க லீடர் யோ அந்த எஸ்எம்பி கண்டுபிடிச்சது நான் தான், அந்த எஸ்எம்பிக்கு பேர் வச்சது நான் தான், அந்த எஸ்எம்பிக்கு எல்லாமே பண்ணது நான் தான். நான் எதுக்கு அவன்கிட்ட சாரி கேட்டு வரணும்? நான் போயிட்டு எல்லாம் இப்போதைக்கு நான் வரணும். அப்புறம் எதுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நீ எதுக்கே ஏன் கமெண்ட்ல இருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? கமெண்ட்ங்கிறது காமன். நீ கமெண்ட் ஆஃப் பண்ணி போடு யூடியூப்ல. என் வீடியோல தான் நீ வந்து கமெண்ட் பண்ற. நான் தான் சொன்னேனா? நீ இத்தனை நாளா பண்றேன் நான் நேற்று வந்து பண்ணேன். என்ன நீ 2 நாளைக்கு மட்டும் ஸ்டார்ட் பண்ண. நான் நேற்று நீ போட்ட வீடியோவில் மட்டும் தான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். சரி அப்போ கமெண்ட் ஆஃப் பண்ணிடு. இதுக்கப்புறம் நான் கமெண்ட் பண்ணல. கோ டேய் பரத், ஏன் இப்படி தேவையில்லாம ஸ்பைரி கிட்ட அமுழுத்துட்டு இருக்க?
ஆமாம் எனக்கு வேறு வேலை இல்லை, சும்மா அவன் தானே ஆரம்பிக்கிறான். நான் என்ன இங்கே எதாவது பண்ணனா? நான் மாட்டுக்கு தான் சிவனா என் வீடியோ போட்டுட்ருக்கேன். என்ன அவன்ங்கிற மரியாதை கேக்குது? ஐயோ இவ்வளோ நேரமாக நீங்கள் மரியாதை பேசிகிட்டு இருந்தீங்களோ? ஐயோ நான் என்ன அவனை வாடா போடான்னு அவனை? இப்போ நான் மட்டும் வாட போடான்னு தான் சொன்னேன். அப்ப அவன்ங்கிறது என்னது? சொன்னேன். நீயும் தான் ஏன் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்? வாடா போடான்னு எல்லாம் சொன்ன நீ என்னையா வாட போடன்னு சொல்கிற? நான் கெட்ட வார்த்தை கூட போடுவேன், நீ என்னையா பண்ணுவ? யோ என்ன ஓவரா பேசுற வர வர? என்ன வர இனிமேல் உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? நான் வந்துட்டு அப்படி தான் பேசுவேன், உனக்கு என்னையா? அப்ப காலை கட் பண்ணிட்டு போ. யோ என்ன வச்சு ராகிங் பண்ணிட்டு இப்ப நீங்க எல்லாம் என்ன நான் ராகிங் பண்ண சொல்லிட்டு இருக்கீங்களா? நல்ல கதையில இருக்க வந்த வாயில இருந்து வரது எல்லாமே பொய். போய் ப்ரோ நல்லா நடிக்கலாம் ப்ரோ பரத். எப்பெல்லாம் நடிக்கணுமோ அப்பெல்லாம் நடிக்கிறது பரத் ஒண்டி. நான் போட்ட ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க, உங்க 2 பேரை தவிர. அப்போ எஸ்டிஜி வந்து சாரி கேட்டிருந்தா உனக்கு தான் என்னையா பிரச்சனை? அதெல்லாம் ஒரு ரூல்ஸ் ஐயா. ரூல்ஸ் போடுறது ஓனரோட வேலை. நீ மட்டும் ரூல்ஸ் போடுற இல்ல? யோ நான் போடுற ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் மதிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். கெட்ட வார்த்தை போடக்கூடாது சொன்னேன், எவனா நீங்கள் போடாமல் இருந்திருக்கானா? அது எஸ்டிஜி மட்டும் தான் போட்டுருக்கான். எஸ்டிஜி அவனை சப்போர்ட் பண்றாங்க. இந்த எல்எஸ்பி தேவையில்லாத ரூல்ஸ் எல்லாம் போட்டு நம்மள ராகிங் பண்றாரு ப்ரோ. யோ நான் உன்னை கெட்ட வார்த்தை கூட போடுவேன், நீ என்னையா பண்ணுவ? யோ இரு எஸ்டிஜி ஃபர்ஸ்ட் கிளிக் பண்றேன், அப்பதான் மறுநாள் நடக்கும். என்னையா நீ என்ன பெரிய எஸ்எம்பி ஆச்சு நடத்திட்டு இருக்கிற? இன்னும் வருஷம் எல்லாரையும் கிளிக் பண்ற. ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட் வந்தா உனக்கு அந்த பேமெண்ட் நாங்க தரணுமா? யோ நீ யாரியா? நீ இவ்வளவு நேரம் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்க. நீ என்ன 5 டைமண்ட் கொடுத்ததே? ஆமாயா, அந்த ஷாப்பிங்லேயே நாங்கள் ஷாப் பண்ண தான் வந்திருக்கோம். அங்கே வரதுக்கும் வந்துட்டு 5 டைமண்ட் கொடுத்துட்டு தான் உள்ளே போகணும். என்ன அது? சரி 5 டைமண்ட் அவன் 1 டைமண்ட் கொடுங்க போதும். அப்போ ஏன் 5 டைமண்ட் திரும்ப முடியா? அதெல்லாம் ஃப்ரீடம், அதெல்லாம் நீங்க வாங்க கூடாது. யோ பேஸுக்கு வரதுக்கு 1 டைமண்ட் வாங்குறது கூட ஒத்துக்கிறேன். நீ போய் ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட் வரதுக்கு 5 டைமண்ட் கேட்குற நீ? 1 டைமண்ட் போதும், நான் கம்மி பண்ணிட்டேன்ல. என்னையா எதுக்கே 1 டைமண்ட் தரணும்? அந்த இடத்துல நாங்கள் சும்மா நடந்து போவோம், அதுக்கெல்லாம் நாங்கள் எதுக்கு தரணும்? எஸ்எம்பி யோ இது பீனிங்கே சண்டையா? ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட் கண்டென்ட் ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட் எல்லாரும் சொந்தம் தான் சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். இவர் தானே போட்டாரு, நீ சப்போர்ட் பண்றல அவர் தானே அப்படி போடுறாரு. மெண்டலுங்களா? மெண்டல் தான் ஒப்புக்கிறீங்க. முதல் 2 பேரும் முதல்ல வெளியே போங்க. ஓகேலையே அப்புறம் சிம்பி தரணும். கடைசியில் எல்லாரும் ஏமாறு பழி சொல்லுறீங்களா? நான் கிளம்புறேன்டா. நீ கிளம்புடா, நீ எதுக்குடா இங்க இருக்க? என்ன வாடா போறேன்? டேய் நான் சொல்லுவேன்டா, உனக்கு என்னடா? எல்லாம் ஒரு ஆளு. வராதையா கிளம்பியா? ஐயோ இப்போ அவர் அப்படி நம்ம என்ன பண்ணோம்? அவர் அப்படியே நடிக்கிறாரு பாரு, நல்லவ மாதிரி அப்படியே காட்டி அவர் மாட்டுக்கு போயிட்டாரு. அவனே பெரிய இவனாயா, ரொம்ப நல்லா நடிக்கிறான். இவனுக்கெல்லாம் ஆஸ்காரோட கொடுங்க. பெரிய நல்ல மாதிரி அவன் காட்டிக்கிட்டு இப்போ போயிருக்கான். இப்போ அப்படியே ஏதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான், அதை அப்படியே யூடியூப்பில் போட்டு கைஸ் பாருங்க இவங்க தான் என்னை பார்த்து தப்பாக பேசுகிறாங்கன்ட்டு நான் ஏதாவது தப்பாக பேசியிருப்போம், அதை மட்டும் கட் பண்ணி போடுவான் அவன். நீ இல்லையே இவனை இன்னைக்கு விடாமல் விடாமல் இவனை இன்னைக்கு விட மாட்டேன். இவனை இன்னைக்கு விட போகிறது இல்லை. யோ நீ என்னையே பெரிய இவனாயா? நீ மாட்டுக்கு நல்ல மாதிரி காட்டிட்டு நீ மாட்டுக்கு போயிட்டு இருக்க. ஆமா பெரிய இவன் தான். உனக்கு நீ நான் கால் பண்ண உனக்கு ஒரு ரீசன் கொடுத்துட்டு போய. உனக்கு என்னையா வேணும்? இப்போ எதுக்கியா இந்த மாதிரி போட்டு படுத்திட்டு இருக்கு? நீ ஏதோ பெரிய நல்ல மாதிரி காட்டிட்டு நீ மாட்டுக்கு போற. எப்படி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்ப, நாங்கள் பேசின தப்பானது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அப்படியே யூடியூப்ல போட்டு நீ நல்ல மாதிரி மாறிக்கிடுவ. அதானே? யாரு நான் சொல்ல வேண்டியது நீ சொல்லிட்டு இருக்க? ஆமா செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சுட்டு நல்ல மாதிரி காமிச்சிக்க பாக்குறாரு. நான் தான் வெளியே போயிட்டேன். அப்புறம் நீ என்னையா நீ யூடியூப்ல நல்லவனா காட்டிக்கிட்டு வியூ சப்ஸ்கிரைப் எல்லாம் எடுத்துக்கிடு. அப்புறம் உனக்கு எதுக்கு இந்த எஸ்எம்பி? அப்புறம் பரத்தை கெட்டவனா மாத்திடுவேன். இப்போ நான் இந்த மாதிரி போடுவேன் வீடியோ, அதில் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க இவன் ஒரு கெட்டவன், இவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்ட்டு. நான் ரெக்கார்ட் பண்ண எஸ்எம்பி இனிமே நான் உன் சேனல்லே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். சரியா? பண்ணிக்கோ. நான் உன்னை 2 நாள் முன்னாடியே பண்ணிட்டேன். டூ லேட். அது எனக்கு தெரியும் நீ பண்ணிருப்பேன். போடா விளக்கண்ணே. டேய் போட டிஎம்கே சப்போர்ட்ரு. யாரு நீ பேசாத? சரியா? நீ என்கிட்ட பேச வேலை வச்சுக்காத. நீ எதுக்கே பேசுற? நீ பேசுறதுனால நான் பேசுறேன். நீ என்ன பெரியவனா? நீ சம்மந்தம் இல்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கியா? அதான் எனக்கு தெரியல. நீ எல்லாம் ஒரு ஆளு போட. இதுக்கு ஒரு கால் பண்ணணும்.
நான் பண்ணுவேன்டா, என்னடா பண்ணுவேன்? போயிட்டான். யா யோ நீ எல்லாம் ஒரு ஆளு. யோ நீ இல்ல எஸ்டிஜி உனக்கு இப்ப என்ன தேவையான பேசிருக்க நீ? உனக்கு என்னையா என்னையா அவனை டா போடுவேன் டி போடுவேன், உனக்கு என்னையா நீ ஒரு டியா? அவனை பேசுவேன், நீ என்னடா நீ என்ன பெரிய இவனா கேம் அண்டையா? நீ தேவலாம் பேசிருக்காங்க அப்பிடும்டா. டேய் போட, அப்பிடுவான பெரியவன், அப்பி காட்டுறேன் அந்த மூஞ்சில. அப்படி எதுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? ஆமாம் பண்ணுவேன், எனக்கு அதான் வேலை, டிஸ்டர்ப் பண்ணுவேன். உனக்கு என்னையா? நான் எடுக்கலன்னா அந்த மற்றவங்கள வச்சு கால் பண்ணுவேன், நீ எடுத்து தான் ஆகணும். இன்னைக்கு ஒரு முடிவெல்லாம் போகிறதில்ல. காலையிலேருந்து நான் ராகிங் பண்ணிட்டு இப்போ நான் கால் கட் பண்ணி போன கடத்து நீ தானடா ராகிங் பண்ற. நான் பண்ணுவேன்டா, என்னை வச்சு பண்ணதுக்கு நான் நல்லா பண்ணுவேன். அவனை என்னடா பண்ண? நீ என்ன பண்ணலடா? என்ன சொல்றேன் நான் என்ன பண்ண சொல்றேன்? நீ என்ன பண்ணலடா? நீ என்னதான் பண்ணி வச்சிருக்க? என்ன நீ சும்மா வரப்போறப்பெல்லாம் அடிச்சுக்கிட்டு போடா வாடான்ட்டு நீ தானே நான் போடா வாடான்னு கூப்பிட்றேன். எங்கள் அம்மா பற்றி பேசுகிறேன், எனக்கு எல்லாம் எவ்வளோ இருவா இருக்கும். நீ எதுக்குடா எங்கள் அம்மா பற்றி பேசுகிற? நீ பேசுடா. என்ன ப்ரூஃபை காட்டு? டார்க் டெவில் இருந்தா ஓ டார்க் இவன் இங்கே போனா. ப்ரோ நான் எனக்கு தெரியும் ப்ரோ. யோ நீ இல்லையா அப்போ எஸ்எம்பியில்? இருந்தேன். சொல்லு அப்போ. ஆமா இந்த மாதிரி நம்ம பரத்தோட அம்மாவை பத்தி தேவையில்லாம இவர் பேசிட்டு இருக்காரு. என்ன கதைன்னு உன் அம்மா ஒரு அவ, நீ ஒரு இவன், இப்படின்னு சொன்னையா இவன்? நான் அவனும் பேசல, நீயா தான் பேசிக்கிற. சரியா நான் பேசினதுனால முடிஞ்ச ரெக்கார்ட் பண்ணி எனக்கு திரும்ப சென்ட் பண்ண பார்ப்போம். அப்போ நீ இப்போ சொல்லு, நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். யோ எஸ்டிஜி ரெக்கார்ட் தேவையில்லாம அவளை பத்தி பதிப்பிட்டு இருக்க. அவர் பேசும்போது நீ இல்லவே இல்லை கும்பிட ஒண்ணு பேசாத போது இல்லை பேசுறியா? நியாயமா போடுங்க சண்டைனாலும். யோ நீ எல்லாம் ஒரு ஆளு போய. நீ யோ நான் வாண்ட சொல்லலையா? இந்த லெஜெண்ட் ஸ்பைடர் மேன்ட்ட சொன்னையா? நான் இந்த ஸ்பைடர் மேன்ட்ட சொன்னேன். நீ எதுக்கு தேவலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்க? இந்த ஸ்பைடர் மேன்ட்ட சொன்னையா? நான் இந்த ஸ்பைடர் மேன் தூ நெச்சுவா மேரா தில் கா சான் வடக்கன். நீ தான் என் மென்டல். டேய் மட்டன் தேவலாம் ஸ்பைடர் மேன்லாம் சொல்லிட்டு இருக்காதடா மட்டன். நீ ஒரு சிக்கன். யோ நீ எதுக்கு சிரிக்கிற? சண்டையை போட்டு விட்டு நீ எது போய் நீ முதல் வெளியே கொடுக்க அளவுக்கு வந்துட்டான் பெரிய ஸ்பைடர் மேன். இவனை தான் போட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? யோ மட்டன் பிரியாணி போட்டுறோம், நான் மூடிட்டுறா. இப்ப எல்லாம் ஓரமா போய் ஒழிச்சுக்கிற மட்டன் அந்த எஸ்டிஜி மண்டையை முதல்ல நிறுத்த சொல்லுறியா? 1 hour later. ஆமாடா நான் பேசுவேன்டா. நீ ஒரு அவன், நீ ஒரு அவன். நான் வெளியே போறேன்டா. நான் போடா, நீ எல்லாம் ஒரு அவன். போடா பொறுக்கி. டேய் பேசாமடா ஒரு செகண்ட் போது நான் நடிச்சது பூரா. என்ன உனக்கு பிரச்சனை? ஏன்டா இப்படி தரம் நடிக்கிறீங்க? டேய் ரெண்டு பேரும் நடிச்சது போதும். நான் நல்லா ப்ரோ நம்ம நடிச்சது கூட பரவாயில்ல ப்ரோ, நம்ம நடிச்சது கூட பரவாயில்ல. நம்ம நடிக்கிறதுனா ஒரு நடிப்புன்னு நினச்சி நீங்கள் சில பேர் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. எங்க சரி சரி எனக்கு டவுட்டு. இப்படி நல்லா நடிக்கிறீங்க, எங்கேயா கற்றுக்கிட்டீங்க இந்த வார்த்தைலாம்? வார்த்தையெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிஹர்சல் பண்ணிட்டோம் நாங்கள். ஏப்ரல் 1 வந்தாலே வந்துருக்கு. ஒரு நாள் ஓனருக்கு எனக்கு டைம் கொடுங்க. ஒரு நாள் ஓனருக்கு டைம் தாங்க. ஒன்றே ஒன்று கையில் தான் ஃபயர் ஸ்பெட்ஸ் போர்டு இருக்கு. அமௌண்ட் போட்டுருக்கான். சீக்கிரம் உட்காருங்க சைடில். எல்லாம் வந்துட்டீங்களா? மெயின் நம்பர்ஸ்லாம் வந்துட்டீங்களா? மெயினா வில்லன் ப்ரோ வரல. வில்லன் ப்ரோ வேலைக்கு கேட்டு விஷ்ணேஸ்வரில் டொனேட் ஆனது பூரா பிராங்க்கு. இருக்காங்க 4 ஆக்ட்ரஸும். நான் சைடில் உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது வரைக்கும் நடந்தது பூரா பிராங்க்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்து தெளிவாக சொல்லுவார். ஸோ கைஸ் என் சேனலில் வந்தால் கொஞ்சம் நிறைய புது கண்டென்ட்லாம் பண்ணலான்னு நினச்சேன். அதில் தான் இந்த வருஷம் ஏப்ரல் ஃபுல் பண்ணலான்னு நினச்சேன். அதை பண்ணிட்டேன். நீங்களும் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ஏப்ரல் ஃபுல். ஸோ எல்லாரும் வந்து சீக்கிரம் சொல்லுவோம், சத்தமாக சொல்லுவோமா? ஏப்ரல் ஃபுல் 3, 2, 1 ஏப்ரல் ஃபுல் வேணும். எவ்வளோ இருக்கு அங்கே போ 3 யோ வெறும் கையில் உட்காந்து ப்ரோ ஹாப்பி ஏப்ரல் ஃபுல்னு சொல்லுமா இல்லை வெறும் ஏப்ரல் ஃபுல்னு சொல்லுமா? ஏப்ரல் ஃபுல் ஹாப்பி ஏப்ரல் ஃபுல் நான் சொல்லுவானா? 3, 2, 1 ஏப்ரல் ஃபுல். ஓகே கைஸ். ஸோ இந்த ஏப்ரல் ஃபுல் பிடிச்ச யோ யாருமே சொல்லலையா? நான் மட்டும் தான் சொன்னேன். எல்லாரும்
ஓகே கைஸ், இந்த ஏப்ரல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பாத்தீங்கன்னா எல்லா சேனலும் இங்க இருக்க ஒரு சேனல் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் கண்டென்ட்ஸ் போடுவாங்க கைஸ். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் bye from entire Beast Assembly team. Bye. ஸோ இதை பிரிச்சுக்கிட்டோம். எனக்கு 1 ஸ்டாக், டார்க்குக்கு 1 ஸ்டாக், சித்தார்த்துக்கு வந்தால் 21. எதுக்கு அவருக்கு அவ்வளோ கம்மின்னு கேட்டிங்கன்னா அவர் மைனிங்கே வரல, இருந்தாலும் வந்தால் ஷேர் கொடுப்போன்ட்டு அவருக்கு வந்தால் கொடுத்துருக்கோம். வரியிலே வச்சிருக்கிறோம், அப்பதான் திறந்து பார்ப்பாரு. இல்லைங்க எப்படியோ நம்ம இதை வச்சு ஆர்மரு ரம்ஜானுக்கு தெரியும். ஓகே வச்சாச்சு ப்ரோ. இதை நீங்க ரிப்பேர் பண்ணி என்சான்மென்ட் போட்டுக்கோங்க. Where is that? யோ, உனக்கு கொடுத்த பாவத்துக்கு என்ன கொண்டு வரீங்க? இதெல்லாம் நியாயம். கச்சக். கரெக்ட் ப்ரோ. இந்த ஆரோ வச்சு மேல ஷூட் பண்ணுவாரு. மேல ஷூட் பண்ணதும் நாங்க ஸ்டார்ட் பண்ணனும். இருங்க. யோ, மரத்தை நீ சீட்டிங் பண்ற. எனக்கு ஹெல்த் படிச்சு விட்டு அவரை ஜெயிக்க வைக்கலாம்னு பாக்குறேன். டார்க் நாம ரெண்டு ஏன் மரத்தை கொல்ல கூடாது? ஆமா. யோ, நான் இஷ்டம் நினைக்கிறேன் கொல்லுவானு வரல. அதுக்கு என்ன அடிக்கிறேன்? உங்க ரெண்டு பேரும் நான் கொண்டுட்டேன். இப்ப என்னது தேவலாம பரத் அடிச்சது? யோ, என்னோட லூட் அங்க அப்படியே இருக்கும்போது என் லூட் மட்டும் ஏதாவது மிஸ் ஆகிருந்ததுன்னா யோ இந்த ஐன் ஸ்வாட் ப்ரோ ஒரு நிமிஷம். நான் ஒரு வேளை நிறுத்துங்கன்னு சொன்னாங்கன்னா நிறுத்துங்க. ஏன்னா எனக்கு லேக் வந்துச்சுன்னா நான் அப்படி சொல்லுவேன். ஓகேவா? அதுக்கு மேலே யாராவது அடிச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக என்ன பண்ணுன்னு தெரியாது. நிறுத்துங்கன்னு சொன்னதுக்கப்புறமா அடிக்கக்கூடாது. 1 2 3 நான் சாப்பிட்டு எடுக்கிறேனே. சார் 2 பேரும் சேர்ந்து அடிக்கணும். டார்க் இப்ப நீ இறங்கு. ஐயா யோ, இடிங்க. ஆல்ரெடி ஒரு அடிச்சிட்டு தான் இருக்கேன். ஓ யோ மலை மேலந்து கீழே விடுற பைத்தியம். நீங்க நாளைக்கு போடுற வீடியோல காமிக்க மாட்டீங்க, இன்னைக்கு போடுற வீடியோல இது காமிக்க மாட்டீங்களா? இல்ல அதெல்லாம் இந்த இதோட கவர் ஆகும். என்னது? என்ன பிக்லின் தரத்துனதுல அதை மட்டும் காமிச்சிக்கிறேன். யோ நீ மட்டும் காமிச்சு நான் காப்பரேட் போடுவேன் உனக்கு. அது ரொம்ப நேரம் ரெக்கார்ட் ஆகுது. அப்புறமா அந்த நெதர் போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு பார்த்தா பக்கத்துலேயே பேஷன். ஆக்சுவலாக எங்களோட எஸ்எம்பியில் வந்தால் சில கிராஷஸ்னால வந்து எஸ்எம்பியோட பேக்கப் ஃபைல் எடுத்து போட்டிருக்கோம். அதில் நெதரோட பேக்கப் ஃபைல் வந்து கிடைக்கல. ஸோ அதனால எங்களுக்கு ஒரு புது நெதர் ஜென்ரேட் ஆகிருக்கு. அந்த புது நெதர்லேயுமே பக்கத்துலேயே பேஷன். ஏன்னு தெரில, எங்களுக்கு இவ்வளோ நல்ல லக் இருக்குது. இந்த லக்கே எங்களுக்கு தேவை. எங்களுக்கு ஃபோர்ட்ரஸ் தேவை, ஆனால் இது கிடைக்குது. சரி பரவாயில்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிடும்ட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு அவ்வளோ கீழே போனால் கண்டிப்பாக செத்துருவோம். இவ்வளோ கீழே வந்ததுக்கு ரீஜென்ரேஷன் ஆகிட்டு ஐயோ டக்குன்ட்டு. ஓகே இதுவும் ரீஜென்ரேஷன் ஆகிடுது. ஜாவாவில் இதுதான் நல்ல விஷயமா இருக்குது. டக்குன்னு ரீஜென்ரேஷன் ஆகுது. ஓகே லெட்ஸ் இங்கேருந்து குடிச்சா கண்டிப்பாக ரீஜென்ரேஷன் ஆகாது. நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். ரீஜென்ரேஷன் ஆகணும்னா டக்குன்னு சாப்பிட்றணும். ஓகே இட்ஸ் ஓகே ப்ரோ, இட்ஸ் ஓகே, லெட்ஸ் கோ. ஓ மை காட், வாட் அ லூட். இந்த லூட்டோட சந்தோஷங்கள்லாம் ரொம்ப நாள் இருக்காது. ஏன்னா எனக்கெல்லாம் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தாலே மேலே இருக்கும், எனக்கு பிடிக்காது. இப்போ பார்க்குங்க அடுத்த செகண்ட். வாவ் வாட் அ வண்டர்ஃபுல். சாவு பொறுமை. அந்த லாவால விழுந்து நான் செத்து போக அப்படின்னு சொல்ல நினச்சிடாதீங்க. அங்கே நான் விழுந்து சாவே இல்லை. எப்படியோ கஷ்டப்பட்டு பிளாக் ப்ளேஸ் பண்ணி வந்துட்டேன். பட் அப்புறமா நானும் கிராஃப்டும் சேர்ந்து வந்தோம். லைட்டாக எட்டி பார்க்கலான்னு எட்டி பார்த்தேன், விழுந்துட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு. ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா சாவுறதுன்னு எனக்கு புதுசு கிடையாது இப்போ அழுறதுக்கு. ஸோ வீட்டில் வந்து ஆல்ரெடி எல்லா பேக்கப்புமே இருக்குது. என்கிட்ட அயன் ஆர்மர், அயன் டூல்ஸு, ஃபுட்டுலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்ப வந்துச்சு. என்ன டைமண்ட் டூல்ஸு.
அப்புறமா எங்களுக்கு ஒரு லக் அடிச்சது பாருங்க, அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் ஒரு 300 பிளாக் அப்படி இருக்கும். நாங்கள் ஃபோர்ட்ரஸ் ஆடி போகலான்னு முடிவு பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு ஃபோர்ட்ரஸ் தேவை ப்ளவுஸ். ஏன்னா என் டைமண்ட்லாம் காணாமல் போயிருக்கு, 30 டைமண்ட் காணாமல் போயிருக்கு. ஸோ அதுக்கு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. பட் இப்போதைக்கு எந்த தீர்வும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ அந்த என்ட்ரச்சஸ் பண்ணி வச்சிடலான்ட்டுன்னு வந்தால் போகிற வழியில் இன்னொரு பேஷனல் முடியல. பேஷனே கொடுத்துட்ருக்கானுங்க. அண்ட் இதுதான் லாஸ்ட் பேஷன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. பிகாஸ் இட்ஸ் அவர் தேர்ட் பேஷன். என்னால் முடியல கைஸ். மொதையாவது 300 பிளாக் தான், இப்போ 3000 பிளாக் வந்தாச்சு கைஸ். 3000 பிளாக் வந்தாச்சு. நடந்தே வந்திருக்கோம். அதுவும் எங்களால் முடியல. டார்க்குமே இருக்கார், அவன் அழ ஆரம்பிச்சிட்டாரு கைஸ், எனக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டுன்னு. பட் எங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் போக மாட்டோன்ட்டு இருந்தேன். பட் ரொம்ப ஒரு விஷயத்த ஆசைப்படக்கூடாது கைஸ், அதை நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிட விரும்புகிறேன். ரொம்ப ஒரு விஷயத்த ஆசைப்படாதீங்க, அப்புறம் பேராசை தான் ஆகும். இப்போ எதுக்கு இது சொன்னேன்னு தெரில, நான் எனக்கும் தெரில. வாங்க வீட்டுக்கு போவோம், இதுக்கு மேலே தேட்டினா கிடைக்க போகிறதில்ல. லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், நீங்கள் வந்து ஏப்ரல் ஃபுல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்காக போட்டுட்டு அப்புறம் நான் டிலீட் பண்ணியிருப்பேன். என்ன காப்பிரைட் இஷ்யூ, அது என்ன காப்பிரைட் இஷ்யூன்னா டார்க்கோட வீடை காமிச்சிட்டுன்னு. ஸோ அதனால் எந்த இடத்துலலாம் டார்க்கோட வீடு இருந்துச்சோ அதெல்லாம் ப்ளர் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ இப்போதைக்கு வந்து அதோட ஒரு கிளியரில் அதுக்குள்ளே என்னென்ன நடந்துச்சு, ஏன்னா நான் ஒரு சீனை மொத்தமாகவே கட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, பட் நிறைய பேர் அது பார்க்கல. ஸோ அதனால் இப்போ அது பார்த்துக்கோங்க. ஏன் ப்ரோ எப்படி இருக்கீங்க? எல்லாருமே எனக்கு எதிராக ஓட் பண்ணாங்க. சித்தார்த்து மட்டும் எனக்காக ஓட் பண்ணார். நீங்களும் எனக்காக ஓட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் ஏன் ப்ரோ நீங்கள் எனக்கு ஓட் பண்ணல? அது கம்பெனி சீக்ரெட் ஆச்சு. என்னைய கம்பெனி சீக்ரெட் சொல்லியா? இருக்காருல எல்எஸ்பி, அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 10 டைமண்ட் தரேன், வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னாப்ல. 10 டைமண்டா? ஆமா, 10 டைமண்ட் வந்தா 10 டைமண்ட். அன்னைக்கு நான் மைனிங் போனப்போ நீ எல்லாம் மைனிங்க்கு கூட வர, நீ எல்லாம் மைனே பண்ணல, இருந்தாலும் உனக்கு 23 டைமண்ட் தந்தையா? அது உன்னை பார்த்தா விடிஜி மாதிரி இல்லையா, உன்னை பார்த்தா எனக்கு மிஸ்டர் சசி மாதிரி தான் நீ பேசிட்டு இருக்க. ஆகாஷ் நீ பேசுறதெல்லாம் மிஸ்டர் சசி மாதிரி தான் இருக்கு. என்னது இது? வுட் ஷாப் சூப்பராக இருக்கே. யோ ஆகாஷ் ப்ரோ உன்னோட நல்ல ஷாப் கிட்ட இருக்காரு. இந்த ஷாப் நீ நடந்தனே பார்த்து முடிவு எடுத்தோம். என்னையா கெட்டனே நீ தானே, நான் ஒரு டைம் லேப்ஸ் தான் எடுத்தேன். எங்களுக்கு வுட்டு வேணுட்டு அவர் வுட்டு உடச்சிட்டு இருக்காரு. அவருக்காகவே ஒரு லைக் போட்டுருந்தாலுமே போட்டுங்க ப்ரோ. நான் உங்கள் கண்டென்ட் லீக் பண்ணல, ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ போட்டுருவீங்களே. போட்டேன் ஆனா ஓகே கைஸ், லெட்ஸ் க்ரோ திஸ் ட்ரீ. யம்மா இப்போ இதை எப்படி உடைப்போம்? கீழே தள்ளி விட்டான் ப்ரோ அந்த மரம். ஐயோ என்ன உள்ள தள்ளி விட்டுறேன். இனிமே தான் சீக்ரெட் பேஸ். ஸோ கைஸ், இந்த வீடியோ தான் இவ்வளோ நேரமாக என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போயிட்டு இருக்குல்ல. இதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. என்னன்னா நம்ம வந்து ரைடு ஃபார்ம் தான் இந்த வீடியோட மெயின் கண்டென்ட்டு. இதனால் சும்மா ஃபன்னாக எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருந்தேன். ஸோ வாங்க ரைடு ஃபார்மோட பொருளெல்லாம் எடுத்துகிட்டு டேரெக்டாக பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம்.
பர்ஃபெக்டாக ஃபுல்லாகிட்டு இந்த வில்லேஜ் ரெக்கார்ட் பண்ண மட்டும் காட்டல, ஏன்னா அது தலையை வெடிச்சிட்டு கேஸ் இது பண்ணுறதுக்குள்ளே. ஸோ எப்படியோ வந்தால் ஃபார்ம் முடிச்சிச்சு. பட் இந்த இடத்துல என்ன இது ஓப்பன் பண்ணாமல் விட்டுட்டே போச்சு. ரைடு வேறு ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். கரெக்டாக வர போகிறானுங்க எல்லாரும். என் கையில் லூட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் புதுசாக இருக்கும். என்ன நம்மளுக்கு என்ன லூட்டு துளைக்கிறது புதுசாக தொலைக்கல. இந்த வாட்டி லாவா வைக்க மோஸ்ட்லி பொசுக்குன்னு விழுந்துட்டேன். அவ்வளோதான், டமால் க்ளோஸ், கதம். ஸோ கைஸ், இப்போதைக்கு இந்த வீடியோட கடைசி பக்கத்தில் எதாவது பண்ணி தான் போகிறேன். என்னன்னா ஒரு லாவா ஃபார்ம் பண்ண போகிறோம். அது என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ஸ்மெல்டர் கெட்டலான் இருக்கும் எல்லாருமே சேர்ந்து தான். ஸோ அதுக்கு வந்து ஃபியூல் சோர்ஸாக வந்தால் கெல்ப் யூஸ் பண்ணலாம்னு நினச்சோம். பட் கெல்ப்போட லாவா கொஞ்சம் பெட்டராக இருக்குன்ட்டு லாவா ஃபார்ம் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ கைஸ், லெட்ஸ் பில்ட் அவர் லாவா ஃபார்ம். கைஸ், ஐயோ ஸ்கின் போயிட்டே இது வேறு இப்போ தான் போகணுமா? சரி விடுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துக்குலாம் நான் என்சார்மெண்ட் போட்டிருக்கேன். இதில் வந்தால் நார்மலான என்சார்மெண்ட் தான். ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ப்ரொடெக்ஷன் 4, அன்பிரேக்கிங் 3, செஸ்ட் பிளேட்டில் த்ரான்ஸ் 2, ப்ரொடெக்ஷன் 4, அன்பிரேக்கிங் 2, அன்பிரேக்கிங் 3, ப்ரொடெக்ஷன் 3, அன்பிரேக்கிங் 3. பூட்ஸில் டெப்ஸ்ட்ரைடர் நல்ல வேலை கிடச்சிது. போராட்டி ஃபாஸ்ட் ஸ்ட்ரோக்கர் கழிச்சிது. அதுக்கு இது பெட்டர் தான், ஃபாஸ்ட் ஸ்ட்ரோக்கரோட இது பெட்டர் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு அண்ட் ஸ்வாடுக்கு வந்து வேறு லெவலில் வந்திருக்கு. ஆனால் இதுக்கு ஒரே அட்டம்ப்ட்லாம் வரல, நிறைய வாட்டி பண்ணிட்டேன். அண்டு இது ஓகேவாக வந்திருக்கு. இது ஓகே, இதுக்கு மேலே எதுவும் இல்லை இதில். அண்ட் பிக்ஆக்ஸ்லையுமே வந்து எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. பிக்ஆக்ஸில் எல்லாமே கரெக்டாக வந்துட்டு அதெல்லாம் எனக்கு செகண்ட் டேர்ம்லேயே வந்து இதில் செகண்ட் ட்ரைலே வந்துட்டு கைஸ். In this video we are going to be the richest person in this Minecraft SMP. ஸோ ரிச் ஆகுதுக்கு வந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போதுங்கிற அளவுக்கு டைமண்ட் நம்ம ஃபுல் டீமுக்கு வந்தால் மைண்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா வந்தால் போதுங்கிற அளவுக்கு ஏன்ஷியன்ட் பிரிட்ஸ் நம்ம ஃபுல் டீமுக்கு மைண்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ரைடு ஷாப் கட்டணும். ஸோ கைஸ், இப்போதைக்கு நான் இங்கேருந்து ஒரு 1000 block தள்ளி போக போகிறேன். ஏன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல டைமண்டே கிடைக்காது. இந்த இடத்துல இருக்க டைமண்ட் நாங்களே உறிஞ்சி எடுத்துட்டோம். ஸோ அதனால் இங்கேருந்து ஒரு 1000 block தள்ளி போகலான்ட்டு இப்போ நம்ம குதிரை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஓகே கைஸ், இப்போதைக்கு நம்ம கேவுக்கு வந்தாச்சு. கேவுன்னா இது கோஆர்டினேட்ஸே பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்ட்டு போச்சு. நான் தான் நைட் விஷயம் எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரில. இப்போ நின்று இது ஆப்ரேட் பண்ணணும், இது ஸ்டார்ட் எப்படி பண்ணுறது தெரில. இங்கே பண்ணி விட்றேன். ஓகே, வேறு மாதிரி ஆகிட்டு. ஓகே, கீழே பயங்கரமான கீழே. நல்ல வேலை இந்த கேவை சூஸ் பண்ணோம். நான் வெறும் இங்கே மேலே இருக்க ரெஸ்டாரண்ட் மட்டும் தான் பார்த்தேன். பட் நல்லதா இப்போ ஏதோ இருக்குது கீழே. வாங்க குதிப்போம் நம்ம. வந்தோடனே ஸ்கெலிட்டன் ஃபார்மில் நம்ம பயங்கரமாக அட்டாக் பண்ணுறானுங்க. இப்போதைக்கு வந்து இவனுங்கள்ட்ட தப்பிச்சாச்சு. எப்படியோ இவ்வளோ பிக்கேக்ஸ் எதுக்கு கொண்டு வந்தேன்னு தெரில. ஓகே, என்னமோ ஒன்று எல்லாம் ரெடியாக இருக்கா, தூக்கி போடுறோம். பக்கத்தில் டைமண்ட் இருக்குது. க்ரீப்பரால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அப்படி இங்கேருந்து கிளம்பிடுறோம். ஃபுல் கிடச்சி. ஆமாம், இது வேறு லேக் பிடிச்ச கேமு. கைஸ், இது நான் நினைக்கிறது தானா?
இல்லை என்னால் நம்பவே முடியல. மென்டல் 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 மென்டல். முடியல முடியல முடியல. வாடு யோ எங்கே கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்க? தெரியாமல் உள்ள வந்துட்டேடா. என்னை வெளியில் விட்டுருங்கடா டேய். ஏன்ஷியன்ட் சிட்டி. நானும் சும்மா பயம் இருக்குன்னு கீழே போய் பார்த்தா ஃபுல் ஓப்பன். டைமண்ட் பாருங்க எத்தனை இருக்குன்னு. எவனாவது பின்னாடிலேருந்து அடிச்சிட போகிறான். ரெடியாக நின்றுட்டுருக்கான். ஃபோட்டோ எடுத்துகிட்டு மட்டும் அனுப்பிடுவோம். யாராவது வராங்களான்னு கேட்போம். ஏன்னா தனியால் இங்கே போகவே முடியாது. நான் யாராவது கூட போயிடுவாங்க. லெஜெண்டெல்லாம் போகிற இடம் அது. நான்லாம் போகிறது இல்லை. ஒன்றே ஒன்றா பண்டுபத்தூரை போடணும். லாவா லேக். எனக்கு இந்த லாவா பார்த்தா கூட பயமாக இல்லை. ஃபஸ்ட் டைம் எனக்கு கையில் டோட்டம் இருக்குல்ல, வச்சுருக்கதே 3 தான். என்ன ப்ரோ தனியாக போயிட்டீங்க? நீ வரியா என்ன இப்போ? ஓ நோ பெலிட்ரா இங்கே இருக்குல்ல. நான் மட்டும் தைரியமாக உடச்சிட்டு போகிறேன். இங்கே சென்சார் இருக்குது. போச்சு. மாட்டிக்கினாரு ஒருத்தர். இவரை காப்பாற்றணும் கத்தரு. மாட்டிக்கினாரு ஒருத்தர். அப்பாடா ஃபஸ்ட்டு வார்னிங்கு. மாட்டிக்கினாரு. ஓ நோ. ஓட கச்சக். அட பாவத்தை. இம்மா கைஸ் இங்கேயுமே ஒன்று இருக்குது. ஐயோ பயமாக இருக்குடா. வேண்டாடா அப்படி வராதடா. நீ இப்படி வந்தால் அவ்வளோதான்டா. நான் செத்துருவேன்டா. ஒன்றும் மேலே ஒரு ஸ்பானர் இருக்குது. வரமாட்டேன்னு சொன்னார் 1 வீக்கு. அதான் ப்ரோ நானும் 3 ஸ்பானரு. எப்படி? நான் என் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணவே மாட்டேன். சீ இந்த 3 ஸ்பானருக்கு நடுவில் இருந்ததுக்கு இதுவாடா. சும்மா என்னால் முடியலையே. கர்த்தரே என்னை காப்பாற்றுங்க. நான் இங்கேருந்து போகிறேன். ஓடு. இங்க அந்த கிருக்க மேலே தான் இருக்கும். ஓடு 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 ஓடு. வழியில் எத்தனை ஸ்பான் பண்ண போறேனோ. இங்க ஒரு சந்தர் இருக்கு. என்ன துரத்திட்டு வரா? கைஸ் நான் வந்து எப்படியோ தப்பிச்சுட்டு வந்துட்டேன். இப்போதைக்கு வந்து டார்க்கும் வராது. நம்ம சேர்ந்து வந்து மைனிங் போக போகிறோம். எல்லாரோட நம்ம தான் பணக்காரங்க இருக்கோம். இன்றைக்கி தட்டுறோம் தூக்குறோம். இந்த கிரிக்கெட் எப்படி இங்கே வந்தான்? யோ இந்த கிரிக்கெட் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வந்துட்டான். யாரு? வார்டன். நீ வேற கியர் தானே எடுத்துட்டு வரவா? எடுத்துட்டு வாங்க. ஆனால் இன்வென்டரி ஃபுல்லாக்கிறாதீங்க. என்கிட்ட ஆல்ரெடி நிறைய இருக்குது. இல்ல 3 தான் பதுக்கி இருக்கு. இந்த 3 எடுத்துட்டு வரேன். அயன் என் வீட்ல இல்ல. என்ன பண்ணேன்? ஒரு டிஸ்க் இருக்கு, மியூசிக் டிஸ்க். அதை எடுத்துக்கிறேன். அதெல்லாம் வேஸ்டியா. இன்வென்டரி மூணு டைமண்டா. டே வெளியில் போடுங்கடா. எனக்கு இது தேவையில்லடா. ஓகே எனக்கு கிடச்சா எப்படி ப்ரோ விட முடியாண்ணா? வானத்தை கண்டு கொண்டேன். எங்கடா அந்த வானம்? எப்பா என்ன ஒரு வெளிச்சம். வா 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 வா. எம்மா எம்மா. டே டே தப்பிக்க டைம் கொடுறா. அவா பயமே இல்லை பயமே இல்லை. வாடா 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 வாடி வாடி. எம்மா வாடா. இதே ஒரு 2 ஆட்டு கூட போக மாட்டேங்க. அடிச்சதில்ல கீழே போயிட்டான். அவன் மேலே நிற்க முடியுமா என்ன? ஐயோ ட்ரீம் அவன் மேலே நிற்பான். நம்மளால நிற்க முடியுமா என்ன?
ஐயோ எனக்கு அது செக் பண்ணணும் ஆசை இருக்கு. ஆனால் கீழே விழுந்தா செத்துருவேன். டோட்டம் வேஸ்ட்டு தேவையில்லை. ஸோ கைஸ் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? டைமண்ட் மைண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. 4 ஸ்டாக் டைமண்டு வேறு மாதிரி இல்லை, 4 இல்லை, 4 தான், 3. ஸோ சேட்ஸ்ன்னு எழுதி ஒரு கிரீடமாக எழுதி இன்னும் 1.5 ஸ்டாக் பாக்கி கிடக்கு. ஸோ இந்த 1.5 ஸ்டாக் அப்படியே பரப்பி விட போகிறோம். என்ன வாட் டெம்ப்ளேட் என்கிட்ட கிடைக்கிறதுக்கு ஈஸினால நம்ம இல்லை. வாட் டெம்ப்ளேட் இருந்தால் எங்கள் ஒரு செஸ்ட்டில் கிடச்சிது. சைலன்ஸ் இல்லை வார்டு இருந்தாலும் கிடச்சிது, அதுவும் ஒரு இது தானே. ஓகே வாங்க இப்போ இது கரண கொடூரமாக ப்ளேஸ் பண்ணி உடைக்க போகிறேன் கைஸ். இதை அண்ட் கைஸ் இப்போதுக்கு வந்து நம்ம மெண்டிங் புக்கு எடுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம் ப்ரீடருக்கு. என்னால் முடியல கைஸ், ஆர்மரே உடைய போகுது. இதுக்காக இருப்போம், யாருக்காக நான் வெயிட் பண்ண போகிறது இல்லை. ஸோ மெண்டிங் புக்கு வாங்கிட்டேன். இப்போதைக்கு இதை போட்டு நம்ம ஆர்மரில் போட வேண்டியது தான். இதுக்கு தான் டைம் நேரம் போட்டு வருதுங்க கேட்கணும். வாடி 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 வாடி. ஐயோ நான் இன்னும் இங்கே என்னமோ வேணுமா சுற்றிட்டு இருக்கேன். இப்போ ஒரு செஸ்ட் கிடச்சா போயிடலான் இருக்கேன். காட்டுறேன் வாங்க. எனி கெஸஸ்? கச்சக் எங்கே ப்ரோ இருக்கீங்க? ஸ்மித்திங் டெம்பிள் ப்ரோ. எஸ் ப்ரோ. பைத்தியம் லாவல வீட்டுல பைத்தியம் லாவ வாமல விழுந்திருக்கு. தோண்ட மட்டும் ஆரம்பிக்கிறோம். வந்துகிட்டே இருக்கு, அதனாலதான் கொஞ்சம் தோண்டி உள்ள போறோம். தெரியாம வாங்க 2 பேரும் பிரிட்ஜிங் பண்ணிட்டு வாங்க. யோ நானே பண்ணிட்டேன் வாங்க சீக்கிரம். கிறுக்கனை யாரையா கோல்டர் போடாம சொன்னா? யோ ஹைட் அப் பண்ணு பிளாக் வச்சு மேல போ. ஐயோ இந்த கிறுக்கு. Screens on fires. Yamma. Hey, netherite. bro எங்க போ மைண்ட் பண்ணு bro. யோ 2 இல்ல 3 வேற மாதிரி. யோ மேல ஒண்ணு இருக்கு பாரு, அங்க மேல தெரியுதா பறக்க bro உனக்கு? யோ நான் மேல தான பாத்துட்டு இருக்கேன். எஸ் போட்டே பிளாக் பண்ணனா அப்படியே பாலம் போய் எட்டு போயேன். ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு நான் மேல இருக்கிறேன், நெதரைட் எடுத்துட்டேன். அரே வா சீரியஸ் ப்ரோ. தெரியும் போடனா அவங்க வெளில இருந்தா மட்டும் தான் நான் சில டைம் மீட் போடுவோம். எல்டி ஸ்பைடர்மேன் போய்டே. இவனை சும்மா இருக்க சொல்லியா? அப்புறம் சண்டே வாங்கிட்டு வருவான், அப்புறம் நம்மள்ட்ட உட்காந்து அழுவான். கைஸ் இது எதுவும் ப்ராங்க் எல்லாம் கிடையாது, உண்மைக்குமே எங்களுக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் வீடியோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வருது, ஏன்னா அங்கே எங்களுக்கு வேற வேலைலாம் நிறைய இருக்கு. ப்ரோ நிறைய இருக்கும், நான் வாங்குவோம் ப்ரோ. வாங்க ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ. என்ன ஒன்று கூட இல்லை ப்ரோ. நான் இருக்கிற ஒரு ப்ளீஸ் ப்ரோ. ஒன்று கூட ஒரு ஆமா இருக்காரு. ஒரு ஏன்ஷியன்ட் டெபிரி கூட இல்ல மாதிரி ஓட்டைய போட்டாங்க. இருக்கு அதையும் போடுங்க ப்ரோ. ஏன்ஷியன்ட் டெபிரி கிடைச்சதா? ஒன்று கூட கிடைக்கல. நம்ம லக்கே இல்லையா எனக்கு? எப்படியா வருது அங்க காலால? சொல்லுங்கயா, நீங்க கோஆர்டினேட் சொல்லுங்க. ஏய் எங்க போச்சு? இங்க ஒண்ணு இருக்கியா? எடுங்க. இல்லையா அவசரப்படாதீங்க. நம்ம அவசரப்படாம பொறுமையா அச்சீவ்மென்ட் வேணும் ப்ரோ. அந்த இதை கொடுங்க. யோ நீ ஆல்ரெடி எடுத்துட்டயா? நீ பேஷன்ல எடுத்தல இருக்கா? யோ சித்தார்த் உனக்கு என்ன பிரச்சனை? யோ அப்படி என்ன நீ இவனுக்கு அங்க யோ அங்க போய் அங்க இன்னும் ஒரு நெதரைட் பாத்துட்டேன். ஏ மேலே ஒண்ணு. யோ மேல ஒண்ணு என்ன அது?
நம்மளுக்கு சித்தார்த்து பேச மாட்டேங்கல அதில் இருக்கு. எத்தனை netherite அங்க பாரு bro எத்தனை netherite-னு. வாவ் இட்ஸ் ஆசம் ப்ரோ. ப்ரோ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. பரத் ப்ரோ சத்த நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் வீடியோ எனக்கு கத்தணும்னு தோணுது கைஸ். நான் கத்துனேன்னா அவனை உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஆள் இருப்பாங்க. நீங்கள் கைஸ் நான் கத்த போகிறேன் கைஸ். என்ன மன்னிச்சிருங்க கைஸ். உங்கள் வீட்டில் யாராவது வந்திருந்தா மன்னிச்சிருங்க கைஸ். ஐயோ இந்த சித்தார்த் பைத்தியம் முடிச்சிட்டு ட்ரை பண்றேன்னு தெரியுது. ஆனா எவ்வளவு netherite போறீங்க. நமக்கு மட்டும் தான் 100 லட்சம் அடிக்கும். வேறு யாருக்கு நடக்கும் கைஸ். எனக்கு ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிட்டு கைஸ். நீங்கள் மற்றதெல்லாம் டார்க்கோட வீடியோவில் பார்த்துக்கோங்க. என்னோடய ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிட்டு. ஸோ நீங்கள் மற்றதெல்லாம் டார்க்கோட வீடியோவில் என்ஜாய் பண்ணி பார்த்துக்கோங்க. அங்க இன்னொரு netherite இருக்காங்க. இன்னொரு netherite இருக்கு. அது மிஸ் பண்ணிடுறேன். இந்த சித்தார்த் பாரு அடி வாங்க போனேன்ட்டு. லிவரு யோ இங்கே ஒரு netherite கிடக்கு. ஓ நான் தான் பண்ணேண்ணா ப்ரோ. ஃபியூல் எங்கே வைக்கணும் ப்ரோ? எந்த மேல தானே வந்துட்டு போலாம். ஃபியூல் கீழே இந்த ஜஸ்ட்ல வைக்கணும். எந்த ஜஸ்ட்டு? டோருக்கு வரும் ப்ரோ. நான் திறக்கிறேன் பாருங்க. ஓ இதுவா? நான் ரெண்டும் சேம் ஜஸ்ட். டெம்ப்ளேட். ஆமா டெம்ப்ளேட் வேற மேக் பண்ணனும்ல. அதுக்கு netherite வேணும். என்கிட்ட தான் இருக்குது தாங்க. உங்களுக்கு எத்தனை 4 வேணுமா 6 வேணுமா? ப்ரோ 8 வேணும் ப்ரோ. இல்லை ஃபர்ஸ்ட் ஆர்மர் போடு. ஐயோ இல்லையா ஃபர்ஸ்ட் நான் ஆர்மருக்கு மாறிக்கிறேன் அப்புறமா தான். ஓகே கைஸ் லெட்ஸ் கோ. ये कवर में debris லெட்ஸ் கோ கைஸ். இப்போதைக்கு தான் அடுத்து டெம்ப்ளேட் முடிய போகுது. டெம்ப்ளேட் டூப்ளிகேட் பண்ணணும். நம்மளுக்கு 2 மேலாம் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. லெட்ஸ் கோ. எங்கே என்னோட ஹோ எனக்கு வேணும் கைஸ். ஹார்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் இது ஒரு அச்சீவ்மெண்ட் தானே. வாங்க இதையும் பண்ணிடுவோம். பாருங்க கைஸ் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கேன்ட்டு. ஒரு netherite வேஸ்ட் பண்ணிட்டேன். ஹோக்கெல்லாம் எவனாவது போடுவானா? சரி பரவாயில்ல. கேரே என்ன கைஸ் இவ்வளோ அழகாக இருக்கேன். நான் அழகாக இருக்கேன்னா நீங்களே சொல்லுங்கள். எனக்கு netherite armor பிடிக்காது. netherite armor கலரே பிடிக்காது. பட் எனக்கு இப்போ நல்லா இருக்குது. இந்த ஸ்கின்னுக்காக என்னன்னு தெரியல. இப்போ நல்லா இருக்குது. அண்ட் கைஸ் சர்வர் விட்டு வந்தால் நிறைய பேர் வந்தால் லெஃப்டாக இருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்தால் தனி ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு VCW, அப்புறம் LD Spideys World, அதுக்கப்புறமா வில்லன் தமிழ் கேமிங், கிராஃப்ட் தமிழ் கேமிங். வில்லனும் கிராஃப்ட்டும் வந்தால் வேலை விஷயமாக லெஃப்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அவங்க வந்தால் ஒரு 2-3 வாரம் கழிச்சு அப்படி வரேன் அப்படி இப்படின்னு போயிருக்காங்க. பட் LD Spidey விஷ்ணேஷ்லாம் வந்திங்கன்னா என் மேலே ஒரு தப்பான புகாரை போட்டு அந்த தப்பான புகாரை நான் தப்பு இல்லைன்னு நிரூபித்ததுக்கப்புறமா ஒத்துக்கிடாமல் அது என்ன ஒத்துக்கிடாமல் கெட்ட வார்த்தையாக போட்டு நான் என்ன சொல்கிறேன். அவங்க பேரை கெடுக்க விரும்பல. அவங்க என்னென்னமோ சொல்லி கடைசியில் நாங்கள் என்னென்னமோ பண்ணி அவங்க வந்தால் போயிட்டாங்க. போட்டோம். ஏன்னா நாங்கள் குரூப்பில் இந்த ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு போகிறதுக்குன்னு இஷ்டம் இருக்குன்னா நீங்கள் போயிடலாம். நாங்கள்லாம் ஃபோர்ஸ் பண்ண போடல உங்களை இருக்கணுன்ட்டு. ஸோ அவங்க போயிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். வாங்க இப்போ எதுக்கு இந்த கர்ம வீடெல்லாம் இருக்குது? இந்த வீடெல்லாம் உடச்சு விட்டு அச்சா பிடிக்கலாம்.
கைஸ் டைம் லேப்ஸ் எடுத்துன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டைம் லேப்ஸ் எடுத்து கொடுத்தது நம்ம டார்க் ப்ரோலாம் ரொம்ப மிகப்பெரிய நன்றி. கடைசி நேரத்தில் வந்து ஹெல்ப் பண்ணார். ஏன்னா கடைசி நேரத்தில் தான் எனக்கு ஷாப்பை பில்ட் பண்ணதுக்கு டைம் கிடச்சிது. மொத்த வாரமும் சின்ன பேஸ் மைனிங் டைமண்ட் மைனிங் போயிட்டு ஸோ அதனால் ஷாப்புமே பெருசாக நல்லா வரல. ஏன்னா மேலே என்னடா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ரைடுன்ட்டுன்னு எழுத போகிறோம். அதில் பேனர் இருக்குது. அவ்வளோ பெருசாக எழுத போகிறோன்னு கேட்டிங்கன்னா சின்னதாக தான் எழுத போகிறோம். பட் ரொம்ப பெருசாக இடத்து வச்சுட்டேன். அது தப்பு பண்ணிவிட்டேன். அது அப்புறமா ரிப்பேர் பண்ணோம். அப்புறம் ஷாப்பும் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. பட் இதில் ரொம்ப டெக்கரேட் பண்ணதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தான் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ காட்டுறேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால தான் இந்த இதை நான் தமிழ்லையுமே காட்டல. ஏன்னா இவ்வளோ கேவலமானது எங்கே காட்டுறது. இந்த வீடியோவில் இருந்தால் நான் எனக்காக பண்ணதோட மற்றவங்களுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். மற்றவங்கன்னா நம்ம டீம்மேட்ஸ்க்கு தான். நம்ம பேர் என்ன டார்க் ப்ரோக்கு வந்தால் ஹாகனிங் ஃபார்ம் கெட்டிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்தால் சிக்கன் ஃபார்மில் நிறைய பக்கெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கோம். அந்த ஹெல்ப் பண்ணுறதுலே ஒரு வாரம் முடிஞ்சிட்டு அதனால தான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கடைசியில் வந்து சுகர் கேன் ஃபார்மை பில்ட் பண்ணேன். ஸோ இப்போதுக்கு வந்து அந்த சுகர் கேன் ஃபார்மை பில்ட் பண்ணதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ ஃபைனலி நம்ம சுகர் கேன் ஃபார்ம் பில்ட் பண்ணியாச்சு. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். செல்ஃப் மேட் கைஸ் டிசைன்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ பயங்கரமாக வருது கைஸ். நான் ஃபார்ம் பில்ட் பண்ண முடிச்சுட்டு 4 ஸ்டாக்கு இப்போது 7 ஸ்டாக் கிட்ட வந்திருக்கு. பயங்கரம். நான் பில்ட் பண்ணச்சுலேயே 4 ஸ்டாக் ஆகிட்டு. ஸோ அதனால் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. பில்ட் பண்ணிட்டு இப்போ டக்குன்னு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டு ஃபார்மு. நான் பில்ட் பண்ண வச்சில் பார்த்தீங்களா சேம் அதே இதுதான். நார்மலான ஃபார்ம் தான் கைஸ். பட் என்ன நான் 6 லேயராக கட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. நம்ம இன்னொரு ஒரு விதர் ஃபைட் பண்ணி பீக்கன் எடுத்து நம்ம பேஸ்லையும் ஒரு பீக்கன் வைக்கலாமா? நீங்கள் ஒரு பேஸ் எடுக்க போகிறீங்களா புதுசாக? அதுக்கு அப்படியே வச்சா நல்லா இருக்கும்ல? ஆமா வச்சா நல்லதா இருக்கும். பீக்கன் இப்போ என்ன ஒன்று பண்ணணும். அதுக்கு விதர் ஸ்கெல்டன் வேணும். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஸ்கல் இருக்குது. ஒன்றே சொன்னேன். 2 அதான். பட் நம்ம பண்ணால் எல்லாருமே அப்புறம் எனக்கு ஆமா கைஸ் யாருக்காவது வேணுமா ஸ்டிக்கர்? இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ரீஃபில் ஆக போகுது. யாருக்காவது ஸ்டிக் வேணுமா? ஸ்டிக்கர் ரீஃபில் ஆகுதான். இது எதுக்கு சும்மா இருக்குன்னே தெரியல. இந்த கவுஃபார்ம் உடச்சு வச்சுட்டு போயிருக்கான். மட்டும் என் கையில கிடைச்சேன்னா சுத்துறோம். வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எதுக்கே கேட்ட போடுறேன். கடுப்பாவதியா எவன் நம்ம பேஸ்க்கு வந்து உடைக்கிறான்? என்னது இது? 586 56 டேக் யுவர் ப்ரைஸ். betray your teammate take your prize. betrayனா டார்க் ப்ரோ. இப்போ உங்களை வந்து ஒருத்தன் பின்னாடி வந்து அடிச்சா எப்படி இருக்கும்? அலறடிச்சு ஓடிட்டு கேக்குறத பார்த்தா ஐயோ எனக்கு அப்பப்போ கில் பண்ணிடாத. கில் பண்ணாலும் வீடு இல்லாம ஆயிடும். ப்ரோ வேணுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு லூட்டெல்லாம் எங்கேயாவது வச்சுக்கோங்க. நான் ஒருக்கா எனக்கு உங்களை அடிக்கணும். அதெல்லாம் முடியாது ப்ரோ. ஒரே ஒருக்கா ப்ரோ. எத்தனை வாட்டி எனக்கு கொண்டு இருப்பீங்க? இப்போ கூட எனக்கு கொள்ள ட்ரை பண்ணுறீங்க ப்ரோ. ஒரே ஒருக்கா ப்ரோ. இதுக்கப்புறம் என்னைக்குமே கொள்ள மாட்டேன் ப்ரோ. நானே ரொம்ப நாள் சாவ மாட்டிட்டு இருக்கேன். எனக்கு நைஸா வந்து கில் பண்ண போயிட்டியா ப்ரோ? ஒன்றும் இல்லை ப்ரோ. ஒரே ஒருக்கா செத்துரு ப்ரோ. லூட்டெல்லாம் எதுவும் எடுக்க மாட்டேன். அங்கெங்கேயே ஓடுற ப்ரோ. டோட்டம் கையிலேருந்து எடுத்துக்கோங்க. உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன். A few moments later. எனக்கு உன்ட்ட எப்படி சொல்கிறது இதை? ஓகே சார் அடிச்சுக்கிடவா? இப்ப இல்ல நான் சொல்ற பாட்டிங்க. பதிலுக்கு நானும் கொஞ்சமா அடிக்கணும்ல. நல்லா அடிச்சுக்கிட்டேன். சும்மாரியே டோட்டம் இல்லையா கையில்? இப்ப டோட்டமா எடுத்துக்கலாம். நான் டோட்டம் எடுத்துடுறேன் கையில். ஓகே. டோட்டம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நல்ல மனுஷன். அடியே டக்குனேன். ஆனா இதுக்காக நீ ஒரு வாட்டி சாவணுங்க. ரொம்ப நாளா சாவ மாட்டிட்டு இருக்கேன். அப்பா நல்லா சொல்கிறேன். நீ நேற்று தான் உன் கண்ணு மேலே 2 வாட்டி செத்தேன். உனக்காக அந்த லாவாவில் விழுந்து செத்தேன். எத்தனை வாட்டி செத்துருப்பேன். சாவலையா ப்ரோ? இந்த இதென்ன நெதர் டேர்ம் வேணா எடுத்துக்கோங்க ப்ரோ. இப்போ எவன் எடுக்கிறான்? ஒரே வார்த்தைதான். MK ப்ரோ இது எடுத்துக்கோ ப்ரோ. போய் ப்ரோ. கெயின் ஒரு விஷயமும் கிடையாது. கெயினா ஹாப்பினஸ் ப்ரோ. ஹாப்பினஸ். என்ன ப்ரோ என்ன பார்த்துட்டு வரீங்க என் பேஸ்லேருந்து?
ஃபஸ்ட்டு அந்த சைன் போர்டை போய்ட்டு உடைக்கணும். செட் பண்ணீங்க எது எடுக்கலையா? எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை என் பேஸில். நான் இந்த சைன் போர்டை சொல்கிறேன். ஓகே 586 156 உடச்சி விட்ருவோம். ப்ரோ ஸ்ட்ரிங் இந்த செஸ்ட்டில் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தாங்க ப்ரோ 10 இருக்குது. எங்கேயா இன்னும் இவ்வளோ பக்கத்தில் இருக்குது? இங்கே தான் நினைக்கிறேன். 71 ஓகே தான். ஆல் ப்ரோ என்னமோ நடக்குது ப்ரோ சிம்பிள். நல்லது பேரலா. யோ பெட்ராக் யோ கேக்குதா இல்லையா? சொல்லியா பெட்ராக் கிடைச்சிட்டு. பெட்ராக் இருக்கேன்ட்டு. அப்படியே போயிடுறப்ப யோ பெட்ராக் இருக்கியா? இடியா வரையா எங்க இருக்கு நீங்க என் பேஸ்க்கு வந்துட்டு இருக்கீங்க வாங்க. எங்க இருக்கு பெட்ராக் எங்க இருக்கு? ஓ ஏய் என்ன பண்ணலாம்? ஐயோ என்ன பண்ணுன்னா எனக்கு அங்கே கிடச்சிது. அங்கே ஒன்று அடிக்கணும்னு சொன்னது. டீம்மேட் பீட்ரே பண்ணுன்னு சொன்னோம் டீம்மேட்டை. நான் அதுக்கு தான் ஒன்று கொன்னேன். ஒன்று கொண்டுட்டு அங்கே போயிட்டு ஒரு கோஆர்டினேட் சொல்லிச்சு. அந்த கோஆர்டினேட்ஸில் போயிட்டு பார்த்தா பெட்ராக்கு. ப்ரோ என்ன ப்ரோ வாயடிச்சு போய் நிற்கிறீங்க? ஏதாவது பேசுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ இது கீழே பிளேஸ் எனக்கும் பெட்ரா கிடைக்குமா? யோ உனக்கு எதாவது சைன் போர்டு இருந்தால் அதை போயிட்டு படியா. என்னையா இப்போ இது கீழே பிளேஸ் பண்ணால் உடையமா உடையாது. இது பெட்ராக்கில் வேறு ஏதாவது கீழே பிளேஸ் பண்ணி பார்க்க போயிருக்கா ப்ரோ? என்ட்ரு செஸ்டா ப்ரோ ஃபர்ஸ்ட் அதுக்குள்ளே வைக்கணும். உடச்சிரு ப்ரோ. ஏய் யார் எது என்ன உனக்கு என்ன என்னையா? நான் இப்போ சொன்னேன் பெட்ராக் கிடைச்சுன்னு. அது எப்படி கிடைச்சது தெரியுமா? யோ ஒன்றும் பெட்ராக்லாம் ஒன்றும் கிடைக்கல. சும்மா ரெடா இருக்குது சும்மா. யோ பெட்ராக்லாம் ஒன்றும் கிடைக்கல. யோ சும்மா கத்தினையா உடனே நம்பிடுவியே. சும்மா சொல்லிடக்கூடாது. யோ அடிக்காதீங்கயா. டார்க் ப்ரோ உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன் பாருங்க. ஸோ கைஸ் நவ் வி ஹேவ் பெட்ராக். எல்லாரோட மைண்ட்லேயும் ஒரே ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கோம். எப்படிரா பெட்ராக் எடுத்த சர்வைவலில்? அதுவும் சும்மா ஒரு டீம்மேட்டை பீட்ரே பண்ணதுக்குலாம் பெட்ராக் தருவாங்களான்னு தான் யோசிப்பீங்க. எஸ் சேம் தான், நானும் அதான் யோசிச்சுட்ருக்கேன். அண்ட் இது யார் வச்சாங்கன்னு தெரில. பட் யார் வச்சாங்கன்னு இப்போ எங்களுக்கு தெரிஞ்சுட்டு. பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி சைன் போர்டு வந்த மாதிரியே டார்க்கோட வீட்லேயுமே இதே மாதிரி ஒரு சைன் போர்டு வந்துருக்கு. அது நான் இப்போ என்ன சைன் போர்டு அதெல்லாம் சொல்ல விரும்பல. பட் அந்த இடத்துல ஒரு பேர் எழுதிருந்துச்சு. நானும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன் கைஸ். நம்ம வீட்டில் எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக்ஸ் தான் நினைக்கிறேன். டார்க்கோட நான் மேலே காட்டலை என்னது இது. என் கைஸ் அதுக்கப்புறமா நானும் டார்க் கூட போனேன். டார்க் வந்து பயங்கரமான ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. எனக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்குல்ல, இந்த விஷயத்த நான் யூஸே பண்ண முடியாது. ஆனால் இது ரொம்ப ரேரு, ரொம்ப கஷ்டம். ஆனால் இது யூஸே கிடையாது. ஆனால் அவர் எடுத்துருக்குதுல, அதை பார்த்தா மெய் மறந்துட்டு போயிட்டேன். நான் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்பட்டுருங்க. என்னென்னா நான் இந்த பெட்ராக்கை நான் உங்களுக்கு தரேன், அதுக்கு பதிலாக அந்த பொருளை தந்திருக்கேன்ட்டுன்னு கேட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு அந்த பார்த்தோன்னே அவ்வளோ அட்ராக்டிவ் ஆகிட்டு கைஸ். ஸோ அதான் அவருக்கு தரல. பட் அந்த பொருளை நம்ம கூடிய சீக்கிரம் எடுக்கலாம். சர்வைவல் ஈஸியாகவே எடுக்க முடியும். ஸோ கூடிய சீக்கிரம் நான் தான் பீஸ்ட் அது மாதிரி எடுக்க ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அது என்ன பொருள்னு நீங்கள் அவரோட வீடியோவில் போயிட்டு பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம வீடியோவில் என்ன பண்ணலாம்? விக்ரம் இனிமேல் எப்பவுமே என் கூட இருப்பான். நான் விக்ரமுக்கு நல்ல ஸோ கைஸ் நீங்கள் இந்த ஏரியாவை பார்க்குறீங்களா, இந்த இடத்துல தான் நம்ம சுகர் அண்ட் ஷாப்பு கட்ட போகிறோம். அண்ட் இப்போதைக்கு தான் ஒருத்தர் புதுசாக எதுவுமே வர போகிறாரு. ஸோ அவரை தான் இன்வைட் பண்ண போகிறோம். இன்வைட் பண்ணனா வந்துட்டார். அவரை கூட்டிகிட்டு போயிட்டு பேஸில் விட்டுருக்கேன் இப்போ வேலை. அண்ட் இப்போ பின்னாடி ஏதாவது நாய்ஸ் கேட்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் பேஸை விட்டுட்டு பயங்கர ஃபன். இதுவரையும் நான் யாருக்குமே அது ஃபன் பண்ணாத அளவுக்கு ஃபன் வந்தால் இன்றைக்கி அவர் கூட பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃபன் பண்ணுவோம். ஸோ ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருக்குது கேமிங்.
வா ப்ரோ ஸ்ட்ரைட்டா போறேன் ப்ரோ இங்க நிறைய செஸ்ட் இருக்கு ப்ரோ சும்மா திறந்து பாத்துக்கிறேன் அப்பா ஒண்ணுமே இருக்காது ப்ரோ என்ன பாத்துக்க ப்ரோ வந்து ஓகே ஓகே யோ இது என்னையா வேற கடுப்பு இருக்கே நியூ வா ப்ரோ வா நியூ வந்தாலே ஒரு 13 டைமண்ட் ஒரு டைமண்ட் ஆர்மர் தரேன் யோ விஜயபாலா எவ்வளவு வளர்ந்துருக்க பாரு. ஏங்க அப்பா விஜயபாலன் கிஃப்ட் கொடுத்துட்டாயா? யோ நானும் தர வேண்டிய ஒரு டைமண்ட் ஃபுல் செட் இருக்குதியா கொடுத்துருப்பேன். ஆனா இது எல்லாமே ஹெச்பி ரெட் கலர்ல இருக்கு. இல்ல வேண்டாம் அவரோட ப்ரோ நீங்க டைமண்ட் ஆர்மர் கொடுத்ததே வேஸ்ட் தான். ஏன்னா இப்போ அவரோட டீம் பேஸ்லயே ஒரு டைமண்ட் ஆர்மர் சும்மா தான் இருக்கு. அது அவருக்கு தான். பிளேயராக எஸ்எம்பில வந்தா வாரி வழங்குவாங்க. சாம்பிள் இதான். சிலிகன் ப்ரோ என்ன ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒவ்வொண்ணா சொல்றேன். இதான் ப்ரோ வீட்ல நான் இதான் ப்ரோ வீடியோ பார்த்தேன். உங்களோட இந்த ப்ரோ ஃபாப்னா ப்ரோ நான் வீடியோல பார்த்தேன். உங்க சிக்கன் ஃபார்மும் அங்கேயே இருக்கும். ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க நம்ம திலீபன் ப்ரோ கூட எவ்வளோ ஜாலி பண்ணோன்ட்டு. ஸோ இப்போதைக்கு வந்து நான் ஷாப்பை கட்டிட்டேன். சாமான் சொல்ல வந்தேன் ஷாப்பு கட்டிட்டேன். ஸோ ஷாப்பை பார்த்தோன்னே உங்களுக்கு கண்டிப்பாக எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் பார்த்த அளவுக்கெல்லாம் நான் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்ன ஷேப்பு இது ஷூ மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. பட் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒருத்தர் கெட்டிருக்காரு. பட் அது கொஞ்சம் வேறு மாதிரி, இது கொஞ்சம் வேறு மாதிரி. அண்ட் பயங்கர சின்னது, ரொம்ப சின்னது, ரொம்ப ரொம்ப சின்னது பாருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு என்ட்ரன்ஸ்லேயே அவுட் கேட்டை முடிச்சு போட்டு வச்சுட்டேன். ஓகே கேஸ் செஸ்ட்டில் சுகர் கேன் அது இதுன்னு வச்சாச்சு. இதுதான் நம்மளோட அவுட்லுக்கு என்னமோ ஒன்று. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கல. இதுக்கு மேலே சொல்லவும் இல்லை. இது ஜினை கேம் பார்த்து தான் கட்டியிருக்கேன். ஆனால் இது அந்த மாதிரி இல்லை. இது ரொம்ப வேறு மாதிரி கட்டியிருக்கேன். நான் அது கட்டினது அது ரொம்ப வேறு மாதிரி ஈஸி. அது நல்லா இருக்கும். இது நல்லா இல்லை. எல்லா செஸ்ட்லேயும் இப்போ 4 ஸ்டாக் வச்சுருக்கேன். 8 ஸ்டாக் வந்துச்சு. 8 ஸ்டாக்கும் எடுத்து இங்கே வந்து வச்சாச்சு. பயங்கர நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணால் இந்த மாதிரியே கட்டுங்க. ஒரு லேயர் கட்டிட்டு விட்டுறாதீங்க. ஒரு 5-6 லேயர் கட்டினா தான் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பண்ணோன்னு பார்த்துருப்பீங்க. பெட்லாக் எடுத்துட்டோம். ஹேட்ரிக்ஸும் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கான் சும்மா ஒரு டீம்மேட் அடிச்சதுக்கு. என்னமோ ஒன்று என்ன நடக்குதுன்னு தெரியல சர்வல் என்னமோ. சரி நான் உங்கள்கிட்ட ரொம்ப நாள் ஒரு விஷயத்த சொல்லலாம்னு நினச்சேன். என்னது? நீங்கள் வந்து ப்ரொஃபைலில் ஒரு கிப்லி பிக்சர் வச்சுருக்கீங்களே, ஆமா அதுக்கு ரியல் வெர்ஷன் இருக்குல்ல, அதோட ரியல் வெர்ஷன் இருக்குல்ல, ஆமா அதில் நான் உங்களோட கண்டு பார்த்து மயக்கிட்டேன் ப்ரோ. ப்ரோ ஐ லவ் யூ ப்ரோ. பண்ணிட்டு இருக்கான். என் பேர் வச்சுட்டு உள்ள வரான் இவன். இவன் அட்டர்னஸ்லேருந்து பேனும் பண்ண முடியல. இப்போ ஐபி தான் மாற்றி அவனு தெரிஞ்சு. யோ உன் ஆர்மர் எடுத்து அச்சப்படி உன் ஆர்மர் எடுத்துட்டான். நானும் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு கிரியேட்டிவ் ஆக்சஸ் இருக்குன்னு நினச்சி பயந்துட்டேன். ஐயோ அவன் நெதரிட் எடுத்துருவான். அவனுக்கு கொல்லுங்க. நெதரிட் எடுத்துருக்கான் எனக்கு தெரிஞ்சு. யோ நான் சர்வஸ் நான் சொல்ல முடியல. சர்வஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாரும். யாராவது ஒருத்தவங்க வெளியில் போயிட்டு நான் சொல்ல முடியல சர்வஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணுங்க. ஐ மீன் ஓகே நான் சொல்லிட்டேன். யோ எனக்கு கொடுத்துறேன். யோ இதை எதுக்கு அடிச்ச? வால் விட்டு தான் இருக்கான் கையில். நெதரிட் எடுத்தானு பாருங்க அந்த செஸ்ட்டில். இல்லைன்னா எடுத்து வைங்க உங்க கையில். யோ வில்லேஜில் கொல்றான். வில்லேஜில் கொல்றான். இப்போ ஸ்டாப் பண்ணு. ஓகே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்பா நல்ல வேலை எனக்கு அட்டர்னஸ் ஆக்சிடென்ட் தொலைல. ஐபி சேஞ்ச். ஸோ கைஸ் என்ன நடக்குதுன்னு புரியல. என்னடா திடீர்னு சித்தார்த்த அது என்னமோ நடக்குது. சரி அது கூட விட்டுருங்க. அதுக்கப்புறமா இன்ட்ரோ போட்டோன்னு என்னடா திடீர்னு ஹேக்கர் வரான் எவனு நீயும் ஒன்று அடிச்சுக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கைஸ் அவன் ஒரு ஹேக்கர். அவனை எப்படியோ துரத்தியாச்சு. ஐபிஎல்லாம் சேஞ்ச் பண்ணி எல்லா பிளேயர்ஸும் ஒயிட் லிஸ்ட் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வரமாட்டான்னு ஒரு நம்பிக்கை. இப்போதைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா பார்த்தீங்கன்னா ட்ரையல் சேம்பர் போக போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்தால் வீடியோ எண்டிங்குள்ளே வந்தால் ஒரு விதரை எப்படியா சமல் பண்ணி கில் பண்ணோம். இது நான் தான் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி உட்காந்து எடிட் பண்ணிருக்கேன்.
ஏன்னா மெயினாக நம்ம இந்த வாரம் வீடியோ போடல, என்ன ஒரு வாரம் கழிச்சு தான் வீடியோ போடுறோம். ஏன்னா மெயினாக இந்த ட்ரையல் சேம்பர் போகிற டைமில் வந்து எல்லாருக்கும் எக்ஸாம் வந்துட்டு, ஸோ அதனால் நான் மட்டும் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் கூப்பிட்டு போகணும்ல, ஸோ அதனால தான் வந்து ஒரு வாரம் வீடியோ போட மாட்டேன். ஸோ மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வீடியோ வந்துடும். ஸோ என்ஜாய் த வீடியோ. இப்போ தான் இன்ட்ரோ போடுறேன்னா இன்ட்ரோ ஃபார்ட்டு ஆல்ரெடி. ஏன்னா ஒன்று லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. சரி வாங்க, எல்லோரும் வந்துட்டாங்களா? அச்சப்படி வந்துட்டாரு. ஆகாஷ் ப்ரோ வரல, விஜய் பாலன் வந்தாச்சு. பாலன் வா பாலன். 3 பேர் தான் வந்திருக்காங்க. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். ஒரு ஆள் வெளில போனாப்ல தலையில ஹெட்ஷாட் வச்சு காமிக்கிறான்னு நினைச்சேன். ஐயோ நீங்க என்ன அடிக்குது? ஐயோ என்னையா நீ எதுக்கு அச்சப்படி அடிச்ச? நீ அச்சப்படி எதுக்கு அடிக்கிற? வேற லெவல். எல்லா அச்சீவ்மெண்ட்டும் நான் தான்ப்பா ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். உள்ள போய் பாரு ஆகாஷ் ப்ரோ, உள்ள போய் பாருங்க, உள்ள போய் பாருங்க, அடிச்சு விடுறோம். யோ 2 பேர் ப்ரோ, நான் தண்ணி ஊத்திட்டேன், குதிங்க எல்லாரும். நம்ப முடியாது, சத்தியமா எங்க அம்மா மேல சத்தியமா தண்ணி ஊத்திட்டேன். சூப்பரா ப்ரோ. தள்ளியா? யோ நான் நினைச்சேன் வரலன்ட்டு நான் நினைச்சேன் எல்லாருமே வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். பிரீஸ் உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆகுது தெரியுமா செல்லப்படி? யோ என் ஆர்மர்ல ப்ரொடெக்ஷனே இல்லையா? நான் தான் இத்தனை நாள கோட் ஆர்மர் சொல்லிட்டு இருக்கேன். நான் கோட்டியா இப்போ வேற வழியில கீழே யாரா என் ஃப்ரெண்ட் அடிக்கிறது? நான் மியூசிக் டிஸ்க் எடுத்துட்டேன், அப்புறமா லாயல்டி 1 புக் எடுத்துட்டேன். யாருக்குமே நான் இல்லையப்பா. இங்க யாருக்கா வுட்டு வேணும்னா இங்க வந்து எடுத்துக்கோங்க. எங்க போகுது? நான் இங்க வந்து இன்னும் ஒரு வாட்டி கூட சாவல. நான் லூட் அடிச்சேன், பேட் பாய்ஸ் நான் லூட் அடிச்சேன். என்னோட அயனை யாரோ கலவாந்து போயிட்டாங்க. ஒண்ணுமே இல்லையா? ஸ்பைடர்மேன் போடா அங்கிட்டு என்ன? ஏய் கதவே. யோ வீணா போன ஆனா போனவன் ஷீல்டு கொடுத்துருக்கானுங்க. யாருக்கா வேணா எடுத்துக்கோங்க. யோ இது ஒரு சீக்ரெட் டெஸ்ட். இந்த மாதிரி டெஸ்ட் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. சம்பவம் டக்குரு சாதாரியம் டக்குரு சரித்திரம். யாருக்கிட்ட வந்து நீ பண்ணிட்டு இருக்க? ஐயோ டோட்டம் பிடிக்காம இருக்கேன். சும்மா டோட்டம் இல்ல கண்டிப்பா. யார விட்டுற மென்டல். நான் இப்போ ஒரு போஷன் குடிக்க போறேன். போஷன் குடிச்சேன்னா இது 10 செகண்டுக்கு இந்த வால்ட் ஆஃப் ஆயிரும். நான் குடிக்கிறேன், எல்லாரும் ஓடுங்க. குடிச்சிட்டேன். ஆம்னினஸ் வந்துட்டானுங்க. டேஞ்சர், இனிமே எல்லாம் டேஞ்சர். அடிங்க இப்ப அடிங்க எல்லாரும். ஐயோ மேஸ் எல்லாம் ஒரு விஷயமே இல்லையே. மென்டல் நீ சொல்லி தராத, எனக்கு உனக்கு முன்னாடியே தெரியும். என்கிட்ட 6 ட்ரையல் கீ இருக்கு. இப்போ இந்த இப்ப நான் கொல்றவா ப்ரோ? நீ செத்தா என் கையில தான் சார்.
நடுவோடி நில்லுங்க. ஓகே, என்ன ரூட் கிடைக்கணும்? ஓ ஓ இன்னும் நல்ல என்சென்ட் பவு கிடைச்சிருக்கு. சூப்பர் 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 ப்ரோ. அச்சபடி ப்ரோ இருங்க ப்ரோ. என்ன ப்ரோ அது கூட ப்ரோ. தள்ளுங்க 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 தள்ளுங்க. இப்போ ஏன் டர்ன் ப்ரோ தூக்கி ப்ரோ. அச்சபடி ப்ரோ ஓட்டம் ப்ரோ. இன்னும் வரலையா? நீ தூக்கி போடியா? இப்போ ஏன் டர்ன். எல்லாரும் தள்ளி போங்க, எல்லாரும் தள்ளி போங்க. இப்போ ஏன் டர்ன். ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். அதான் இந்த டாக்டர் ஆம்னியஸ்கி. யோ யோ டார்க்கா பேசாத டார்க்கு. இல்ல ப்ரோ கீ அண்ட் தர்றீங்க. யோ ஐயோ ஏன்ட்ட வந்துச்சு. அப்புறமா தரேன் இப்போ வாங்க. 1 vs 100. எல்லாரும் மேல வாங்கயா. ஏன்ட்ட கொஞ்சம் இது இருக்கியா? என்கிட்ட பவு இருக்கா? நான் நாங்கள இருந்து ஒரு தவள் தரேன். இங்கெல்லாம் ரொம்ப பார்த்து போனியா. யம்மா யோ சில்வர் ஃபிஷ். அதான் நான் பார்த்தேன். டேய் உன்னை தெரியாம கலாய்ச்சிட்டேன்டா. உன்னை ஒரு சில்லி மேம்னு தெரியாம சொல்லிட்டேன்டா. விட்டுருடா. உன்னை காப்பாற்றது நான் சேஃபா இருக்கிற ஆக்சுவலி பரவாயில்ல. ஒன்னி கூப்பிடலான்னு கூப்பிட்டலாம். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. சரி கீழே இருந்து அடிங்க. கீழே மேல இருந்துட்டு என்ன பண்றீங்க? யோ எல்லா ஸ்ட்ரேவும் கீழே தான் ஏன் போறான்? நீ எல்லாம் அந்த பீச் பாடாது. எனக்கு வேஸ்ட். அண்ணாமலை பயம் விட்டு போயிட்டு இதுல வேற எனக்கு கவர் தர்றாராமா. இந்த ஸ்ட்ரெஸ் பிராணாவே அவனுக்கு கூட பொளம்பிட்டு இருக்கான். ஏங்க அப்பா எத்தனை யூ இந்த சில்வர் ஃபிஷ் தான் பயங்கரமா பண்ணிருக்கான். அதான் என் கைஸ் என்ன ஆச்சுன்னு தெரில. மேஸுக்கு அச்சீவ்மெண்ட் தான் யாருக்குமே வரல. நான் இங்கே ஆகாஷ் ப்ரோட்டை கொடுத்து பார்த்தேன், டாக்டர் கொடுத்து பார்த்தேன். அப்போ யாருக்குமே வர மாட்டுக்கு. லைவ் சவுண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. நடுவில் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா எடுக்கலான்ட்டு நான் வந்து அந்த லைவ் ரியாக்ஷன் விட்டுட்டு கேம் சவுண்ட் ஆன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் டேரெக்டாக ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை ஆகிட்டு சாரி. பட் நான் இது எனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே இந்த சர்வரில் அச்சீவ்மெண்ட் இல்லை. நான் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே கொடுத்து பார்த்துட்டேன். அப்புறமா அச்சீவ்மெண்ட்டே வரலன்ட்டுன்னு டேரெக்டாக கிராஃப்ட் பண்ணிட்டேன். அண்ட் கைஸ் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா இதுதான் கைஸ் எங்களோட புது பேஸ்னால் இது வந்து ஒரு மீட்டிங் ஏரியா மாதிரி. ஆல்ரெடி வந்து ஒருத்தர் சர்வரில் வந்திருந்தார். போன இடத்துல காமிச்சினான்னு தெரில. அவரால் இருக்க முடியலன்ட்டுன்னு சில கன்சிஸ்டன்ட் ப்ராப்ளம்ஸ்னால அவர் போயிட்டார். ஸோ இதுதான் அவரோட பேஸு. பட் இந்த மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் இப்போ ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா வேறு என்னமோ இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணி புதுசாக பண்ணிகிட்ருக்கோம். அதான் டிசைனுக்கு வச்சு பார்த்தேன். இப்போ இது இந்த இடத்த மொத்தமாக எப்படி மாற்றணும். வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ ஃபுட் கிடைக்குமா ப்ரோ? இல்லாட்டி எங்க ஃப்ளோரிங் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. வந்து பார்க்கணும். என்னாச்சு? சரி லாஸ்ட்டாக ஒரு யூஸ் பண்ணிக்கோ. என்னங்கன்னா நம்மள்ட்ட 3 ஸ்டார் கிளாஸ் கேட்டிருக்காரு. அதுக்கு பதிலாக 30 டைமண்ட் தரலாம். இப்படி ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்தில் இருப்பாங்க. அதனால் அவர்கிட்ட போய்ட்டு 30 டைமண்ட் கொடுத்துட்டு வாங்கிட்டு இந்த இதை கொடுத்துட்டு வரோம். கியூமி கொடுத்துட்டேன். யோ சாவச்சிருவேன். வீடியோ இருக்கு, கொடுக்கவே இல்லை நீ. யோ எல்லாரும் ஒரு ரவுண்ட் அப் பண்ணுங்க. என் 30 டைமண்ட் கொடுக்காம இங்க இருந்து நான் அசர முடியாது. யோ என்ன அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல போறான் அவன். தம்பி நீங்கள் போகிறதே எங்கள் பேஸுக்கு தான். நான் கொன்றுவேன். அப்புறம் சொல்லிட்டேன் டைமண்ட் கிடைக்கலண்ணா.
எக்ஸ்பி போதா டைமண்ட் ஆர்மர் போதா இல்லை நான் பார்க்க மாட்டேன், கொன்றுவேன். தலைவனுக்கு நம்ம கையில ஒரு வாட்டி அடி வாங்கணும் bro. என் ஸ்வாட் இங்க ஆகாசு ஐயோ என்கிட்ட கேட்கலையா ப்ரோ? என்னைய ஒரு ஓகே வெயிட்னு சொல்லிட்டு ஓடுற பழக்கம்லாம் எனக்கு தெரியாது, உனக்கு கொடுத்துரு ஓடுங்க. ஓ சூப்பர். எங்கேயா தூக்கி நீ தண்ணியில் போகும்போதுல ஸ்வாடை பிடிச்சிட்டே போனேன்னா அது என்ன வெளியில் துரத்தி விட்ரும், அது வெளியில் தூக்கி போட்டுரும். ஐயோ தண்ணி அவ்வளோ பெரிய தண்ணியில் எங்கே போயிட்டே தேடுறது? குடியா டைமண்டு எனக்காக பாரியா பரத்து நீயும் பாரி ஒழுங்கா எடுத்து. அடிக்காதீங்க நில்லிங்கயா அடிக்காதீங்க, தண்ணி ஊற்றுங்க. இந்தாயா தண்ணி இந்தாங்க சாண்டு கொடுங்க எனக்கு இப்போ. என்ன 30 நேமன் பேசியிருக்கு, உங்கள் பின்னாடி தான் ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். ஹெட்ஷாட் எம்மோ நில்லுங்க ப்ரோ. பேஸில் இருக்கான். எடுத்துகிட்டு வாங்க ஓடுங்க, சீக்கிரம் போங்க. இன்னும் 10 நிமிஷத்தில் வரணும் சொல்லிட்டேன். உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். கைஸ் நாங்கள் புல்லிங் பண்ணுறோம், அவரை வற்புறுத்தி கொடுக்குறதுக்குலாம் சொல்லாதீங்க. அவராக தான் சொன்னார் நான் அவனுக்கு 30 டைமண்ட் தரேன் ப்ரோ, எனக்கு 3 ஸ்டாக் கிளாஸ் தான்ட்டுன்னு. 3 ஸ்டாக் கிளாஸு ப்ளஸ் சாண்டுமே கொடுத்துருக்கேன், அதான் கேட்குறோம். ப்ரோ அடிக்கக்கூடாது ப்ரோ நீங்கள் என்ன எனக்கு 16 டைமண்ட் தரணும். நீங்களாம் ஹெல்ப் பண்ணிக்கிறீங்களா? உங்களுக்கு கமிஷன் தரேன், இல்லைங்க. ஒய் 1 ஸ்டாக்கு 1 ஸ்டாக் தந்துருக்காரு மனுஷன். 1 ஸ்டாக் 14. என்ன ப்ரோ இவ்வளோ நல்லவனா? நான் சும்மா தான் பண்ணேன் ப்ரோ, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் ப்ரோ, எனக்கு அந்த 14 டைமண்டே போதும் ப்ரோ. இல்லை அந்த 14 டைமண்ட் கூட வேண்டாம் ப்ரோ. இல்லை 14 டைமண்ட் இருக்கட்டும். ஐயோ தெரியாமல் தூக்கி போட்டேன். என் டைமண்ட் இந்தாங்க ப்ரோ, நீங்கள் எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ப்ரோ. மென்டல் எதுக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க? ஆகாஷ் ப்ரோ அது என்ன நெதருக்கு வாங்க, நம்ம என்ன பேர் என்ன ஃபோர்ட்ரஸ் போயிட்டு விதரை போயிட்டு ஸ்கெலட்டனை போயிட்டு அடிப்போம். உங்கள் பேஸ்க்கு இதுலேருந்தே வாங்க, அங்கே இருந்தால் போகணும். ஐயோ நான் பேட்ச்ல வரேன்யா. அச்சப்படி ப்ரோ. சரி ஆக்சஸ்ல போய் பாரு, அட்ரஸ்ல போய் பாத்துக்கோ. எனக்கு ஜஸ்ட் மிஸ் இல்லை, இப்போ உள்ள வந்தார் அவ்வளோதான், காலி. உள்ள வந்தா காலி. உள்ள வரமா வேணா சொல்லுங்க ப்ரோ, திரும்ப என்ன தோண்டிக்கிறோம். கடவுளே அஜித் ப்ரோ, ஆகாஷ் ஃப்ரெண்ட் ஒரு பறந்துட்டு இருக்கீங்க. எனக்கு லோடிங் சாரி ப்ரோ, தெரியாமல் பண்ணிட்டேன் ப்ரோ. அதர் ஃபோர்ட்ரஸ்க்கு எப்போவுமே வந்து 2 பேராக போகாதீங்க, போனால் 10 பேராக போவாங்க. ஏன்னா அதான் நல்லது, நான் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ என்ன நடக்குது மட்டும் பாருங்கள் கொஞ்சம். நானும் அப்போ அச்சப்படி ப்ரோமே வந்து அச்சப்படி என்ன நினச்சாருன்னு தெரில. திடீர்னு ஒரு 10-15 பேரை இழுத்துட்டு வந்துட்டு இங்கே என்கிட்ட மாட்டி விட்டுட்டு அவர் மாட்டி லெஃப்ட் ஆகிட்டார். அண்ட் எனக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்கல் கிடச்சிட்டு அது நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இங்கே 10-15 பேர் ஒரே இருக்காங்க. நான் ஒரு ஃப்ரெண்ட் கேட்டு உடச்சிட்டு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஃப்ரெண்ட் கேட்டு உடச்சிட்டு உள்ளே போய்ட்டு ஒளிஞ்சிட்டு இப்போ அடிச்சிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ நான் ஒரு நிமிஷம் குதிக்கிறேன் பாருங்களேன், என் கையில் பாருங்களேன். இப்போ 2 ஸ்கல்லு ஒரே அட்டம்ப்டில் கிடச்சிருக்கு, பயங்கரமாக. 15 பேர் அடிச்சதுக்கு 2 ஸ்கல்லுனா இப்போ ஸ்கல்லெல்லாம் ரேர் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஜாவாலியில் பெட்டர் இருக்குன்னு தெரில, பட் 15 பேர் அடித்தாலே 2 ஸ்கல்லு கிடைக்கிது, இவ்வளோ ஈஸியாக. எனக்கு தெரிஞ்சு ஸ்கல்லு ஜாவாவில் ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்போ திரும்ப ஒரே ஒரு கதை குதிச்சேன், 4ஆவே ஆகிட்டு. அண்ட் இப்போது அது பார்த்திங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அச்சப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்க்கோட பொட்டேட்டோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒழிச்சு வச்சுருக்கானா. அது கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 1 ஸ்டாக் டைமண்ட்னு சொன்னார். நான் எனக்கு வந்தோடனே இங்கே தான் சந்தேகம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு குழி கிடந்துச்சுல, இங்கே ஈஸியாக ஒழிச்சு வைக்கலான்ட்டு நீங்கள் வந்து பார்த்தா
அட ஆத்தா. சவுண்டு கேக்குது. இப்படி யாராவது வரீங்களா? நான் இப்படி மைண்ட் பண்ணிட்டு போறேன். இல்லைங்க, இங்கே இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம். ஸ்பானர் உடச்சிரும் அப்படின்னா. நைட் விஷன் இப்போதான் கொஞ்சம் மாதிரி எம்மா என்ன பிரைட்டாக இருக்கு. தள்ளியா ப்ரோ? இந்த சைடே பண்ணுவோம் ப்ரோ, இந்த சைடு பண்ணுவோம். இங்கே வாங்க. என்ன ஆச்சு இப்போ திடீர்னு? ஏன் ஸ்க்ரீன் ரெக்கார்டரே ஆஃப் ஆகிட்டே திடீர்னு? யோ எத்தனை ஆட்டு போகுது? நான் சொன்னேன் வீசின்ட்டுன்னு. எம்மா ஒரு ஆட்டு யார பேக்கப் வாங்கய்யா. எம்மா ஃபாலோ பண்ற, காப்பாத்துங்க. ஆமா டைமண்ட்லாம் கிடைச்சிருக்கு. பகலா நீ என் பகலன்றீங்க. ஓகே, என்ன ப்ரோ இன்னைக்கு எப்படி இருந்துச்சு வெதர் ஃபைட்டு? என்ன சிவா, சரி இன்னைக்கு வெதர் ஃபைட் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது ப்ரோ, ஜாலியா இருந்தது. என்ன எல்லாரும் போயிட்டு அச்சா எப்படி ப்ரோ உங்களுக்கு? ரொம்பவே மோசமான வெதர் ஏன்டா வந்து இது உங்க வாழ்க்கையோட ஃபர்ஸ்ட் டைம்? இதுக்கு முன்னாடி நீங்க வெதர் ஃபைட் பண்ணிருக்கீங்களா என்ன? இல்ல இதான் ஃபர்ஸ்டா? ஃபர்ஸ்ட் சூப்பரா அமைஞ்சிருக்கு. ஆகாஷ் ப்ரோ உங்க ஃபீலிங்ஸ்? அவரு ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஆச்சரியத்துல ப்ரோ ஆச்சரியமாயி கோமாக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு கிரிட்டிக்கல் இல்ல ஒரு இளவரச வந்து இளவரசிக்கு வந்து மொத்தம் கொடுத்தா வருவான்றாங்களே, அதே நம்ம தலைவனுக்கு கிரிட்டிக்கல் விட்டு கொடுத்தா வருவாரு ப்ரோ. இவன் அப்படி அந்த உயிரோட இருக்காரு ப்ரோ. உங்க ஃபீலிங்ஸ் என்ன ப்ரோ? அது அந்த அந்த ஃபீலிங்ஸ் இல்லை, உங்க விதர் ஃபைட் ஃபீலிங்ஸ் என்ன? ஐயோ அது எனக்கு டார்க் தந்ததியா? அதான் அத அச்சாபடி கிட்ட கொடுக்காதீங்க, அது அவரோட கிடையாது. நான் சொன்னேன்ல ஆர்மர் தருவேன்னு. ஆகாஷ் ப்ரோ நான் என்கிட்ட இப்போ என்ட்ரு செஸ்ட் இல்லை, என்ட்ரு செஸ்ட் கிடச்சோன்னு உங்களுக்கு தரேன். சரி உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க. ஃபீலிங்ஸ் சொல்லு ப்ரோ, உங்க ஃபீலிங்ஸ் என்ன இருக்கு? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் விதர் ஃபைட் வரவே இல்லை, வந்தேன். ஆனா இந்த நைட் விஷன் பேக்ல என்னால அடிக்க முடியல, செத்து போயிட்டேன். வந்து ஒரு டைமண்ட் ஆர்மர்லாம் லாஸ் பண்ணதுதான் லாஸ். நீங்கள் நைட் விஷன் பேக் வரலன்ட்டுன்னு நான் வரலன்ட்டுன்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். உங்கள் ஆர்மராக தப்பிச்சிருக்கும். அப்படி கூட போயிருந்துருக்கலாம், தேவையில்லாம வந்து ஓவர் பாய். இந்தாங்க ப்ரோ, இதை வச்சு உங்கள் இது நாங்கள் ப்ரோ இதை வச்சு உங்கள் வீட்டுக்கு போயிடுவாங்க. அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, வாழ்க்கும் ஒரு வட்டம் ப்ரோ. இங்கே தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். டார்க்கும் ஒரு நாள் தோப்பாரு ப்ரோ. அப்போ நீங்கள் எல்லாருமே சிரிப்பீங்க ப்ரோ. என்ன மைண்ட் கிராஃப்ட்டு? அது நம்ம நிற்கு. சரி திரும்ப சொல்கிறேன் ப்ரோ. வாழ்க்கை ஒரு ஸ்கொயர் ப்ரோ, வாழ்க்கை ஒரு ஸ்கொயர் ப்ரோ. இங்கே தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். யாரும் வருத்தப்படாதீங்க ப்ரோ. ஒரு நாள் டார்க்கும் சாவார் ப்ரோ. அப்போ அவரே அவர் வாயில் சொல்வார், ப்ரோ பேக்கப் போடுங்க ப்ரோ, என் லூட்டு போயிட்டு ப்ரோ அப்படின்ட்டு. அப்போது உங்களுக்கெல்லாம் அவரோட உண்மையான சுயரமாக தெரியும். சரி இப்போ எல்லோரும் அவங்கவுங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு சேஃபாக படுத்துதுங்க. எனக்கு தெரிஞ்சு ராத்திரி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். வாங்க கிளம்பலாம். உண்மைக்குமே ராத்திரி ஆகிட்டியா? உண்மைக்குமே ராத்திரி ஆகிட்டு ஒரு நாள் இந்த பாலத்தும் தோப்பாரு. அவரோட ஆர்மர்லாம் நிஜமாவே மிஸ் பண்ணுவோம். யோ ஆல்ரெடி எனக்கு 2 வாட்டி போயிட்டு சும்மா இரு. வாழ்க்கை ஒரு சர்க்கிள் ப்ரோ. வாழ்க்கை ஒரு ஸ்கொயர் ப்ரோ. அதில் தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். இது எப்போ உங்களுக்கு சோகமாக இருக்கோ நினச்சி பாருங்கள், ஜெயிச்சிருவீங்க. கிளம்புங்க காத்து வரட்டும்.
ஐயோ யார் அந்த ஹேட்ரிக்ஸ் என் வீட்டில் வந்து எழுதி வச்சிருக்கான். இன்ஃபைட் பண்ண போகிறோம். சாரி என்னை மன்னிச்சிக்கோங்க. இந்த வீடியோ வந்து இன்ஃபைட்டோட கிளிப்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் அதில் நாங்கள் பேசுகிறது எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. இன்னும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னை மன்னிச்சிருங்க. எல்லார்ட்டையும் கேட்டேன், யாருமே அந்த மாதிரி எடுக்கலை. பட் நான் தான் அது முடிஞ்ச அளவுக்கு எங்கேஜிங்காக வச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து பார்த்தா என் போர்ட்டல் திறந்துருக்கு. வி கான் பிலி என்ன நடந்துச்சுன்னு தெரில. என் போர்ட்டல் திறந்துருக்கு. 1 in trillion சான்சஸ் இருக்குது. நம்ம எஸ்எம்பியும் அதில் ஒரு இதில் வந்திருக்கு வேறு மாதிரி. ஸோ இந்த சீட் வந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அண்டு நான் சொன்ன கட்டுக்கதெல்லாம் நம்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நம்பிட்டீங்க, ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் ஆல்ரெடி எண்டுக்கு போயிட்டு வந்துட்டோம். என்னத்துக்குன்னா ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. இந்த இடத்துல நாங்கள் எல்லோரும் வெட்டி வச்சுட்டு இருந்தோம். அதாவது ஒருத்தராக சொல்லிட்டு இருந்தாங்க, இதுக்கப்புறம் என்ன கண்டென்ட்டு, என்ன பண்ண போகிறோம், சில பேர் வின் பண்ண போகிறோம், எனக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது, நான் வர முடியாது, அப்படி இப்படி எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்லை மே மார்ச் அப்படியே தான் முடிச்சு சரி பார்ப்போம் அப்படின்ட்டுன்னு குதிக்க வச்சுல தான் ஒரு விஷயம் நடந்துச்சு. புரிஞ்சுதா கைஸ் இப்போ என்ன நடந்துச்சுன்ட்டுன்னு? வி காட் எலைட்ரா பிஃபோர் த எண்ட். இது போயிட்டு ஸ்பேம் பண்ணுங்க கமெண்ட்டில். பார்த்தீங்கன்னா எப்படி கிடச்சிதுன்னா, அது நாங்கள் என்னென்னமோ பண்ணி எடுத்துட்டோம். நான் வேணால் லாஸ்ட்டாக அது வேணால் சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி பண்ணி விட்டுறேன். நீங்கள் அது பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ அது பார்த்தீங்களா, அதில் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுவும் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எண்டர் ட்ராகன் அடிக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாமா? அடிக்கிற அடியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் பயங்கர ஃபன்னாக இந்த இடத்துல போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே பயங்கர ஃபன்னாக ஓடி ஆடி என்னென்னமோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படின்ட்டு ஓடிட்டு இருந்தாங்க. நடுவில் வேறு டார்க் ப்ரோ 2 நிமிஷத்துக்கு காணாமல் போனார். அதுக்கப்புறமா தான் வந்துட்டா என்ன ப்ரோ நான் பறந்துட்டுருக்கேன், நான் எங்கேயா இருக்கேன்ட்டு இங்கே ஓடிட்டுருக்காரு. ஏன்னா திடீர்னு பறந்துட்டு இருந்தாரா. இப்போ உடனே லெஃப்ட் ஆகிட்டு இப்போ உள்ளே வந்தார். நல்லா அவர்கிட்ட அலர்ட்டாக இருக்குது. மொத்தமாக 3 பேர் போனோம். நான் HAPD அப்புறம் டார்க் ப்ரோ போனோம். ஸோ நாங்கள் 3 பேரும் போயிட்டு அலர்ட்டாக எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இது யாருக்குமே தெரியாது சர்வரில் இருக்கல அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் எங்கள் கூட அந்த ஜட்டி பாய்க்கு கன்ஃபார்மாக தெரியாது. நாங்கள் போன முடிச்சுட்டு அவர் ஷாக் ஆனார். என்னையா எப்படி அவங்களுக்கு அலர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் கேப்சர் பண்ண முடியல. அப்புறம் எனக்கு என்ன பக்குன்னு தெரில. இசிட்டே பிளேன் அச்சீவ்மெண்ட் வரமாட்டுக்கு. எனக்கு இந்த சர்வர்லேயே சில அச்சீவ்மெண்ட்டே வரமாட்டுக்கு. ஸ்டார்டிங்கில் ஹெவி கோர்க்கு அச்சீவ்மெண்ட் வரல. இப்போ இசிட்டே பிளேன் அச்சீவ்மெண்ட் வரல. என்னன்னு தெரில. நான் வேறு யாருக்கும் கொடுக்கவும் மறந்துட்டேன். அது வேறு நிறைய பேர் கேட்டாங்க எனக்கு கொடுங்கன்ட்டுன்னு. நான் அந்த அடிக்கிற அவசரத்தில் வேறு கொடுக்க மறந்துட்டேன். சரி பரவாயில்ல விடுங்க. போன போன சீசன் 1 எப்படி இருந்துச்சு தெரியுமா? இதெல்லாம் என்ட்ரபிள் போட்டு வாட்டர் பக்கெட் பண்ணி அப்படிலாம் தப்பிச்சோம். இப்போ என்னத்துக்கு நம்மள்ட்ட அலைட்ரா. இந்த இடத்துல கடவுளே ப்ளீஸ் கடவுளேன்ட்டு நான் வேண்டிகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் தானே அடிக்கணும், நான் அடிக்காமல் எப்படி முடியும் அப்படின்னு ஆசையில் தானே. வேண்டாம் ஓடிரு பறந்துருன்னு சொன்னான். அப்புறம் பறந்து திரும்ப வந்தான். இவனை அடிக்கவே முடியல. இந்த ஸ்வாட் வச்சுட்டு இவனை அடிக்கவே முடியல. என்னன்னு தெரில எனக்கு. இது சீசன் 1 இதை இப்படி ஆச்சு. டார்க் ப்ரோ லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக இருந்தார். வந்தோடனே நல்லா அடிக்க ஆரம்பிச்சார். அப்படி அவரும் எல்லோரும் சேர்ந்து அடிச்சுட்டு இருந்தாங்க. நான் விண்வெளி நாயகனா என்னன்னு தெரியல. நான் மட்டும் பறந்துக்கிட்டே இருக்கேன். பறந்துட்டு அவனை ஏரோலி அடிச்சிட்டேன். ஏன்னா என்னால் கத்தியால் அடிக்க முடியல அவனுக்கு. இது எனக்கு சீசன் 1 இந்த மாதிரி ஆச்சு. சீசன் 2 ஆகுது. சீசன் 3 ஆகாமல் இருந்தால் சரி என்னமோ ஒன்று இதான் வச்சுக்கோ. ஆனால் நான் ஏரோ வைக்கிறதுல நிறைய ஏரோ பட்டுச்சு. ஸ்வாடோடவே ஏரோக்கே எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. நல்ல வேலை AK-47 இருக்குது நம்மள்கிட்ட. அண்ட் ஃபைனலாக ஒரு 3 அடி அடித்தா ஸ்வாட் வச்சு பர்ஃபெக்டாக அடித்தாலே சாவர நிலமையில இருக்கான். எப்படியாவது நம்ம தான் கொண்டுடணும் எப்படியாவது கொண்டுருன்னு அவனே அடிச்சுட்டே இருக்கேன். எங்கெங்கேயோ போகுது. இப்போ மட்டும் படவே மாட்டுக்கு. ஸ்டார்டிங்கில் எல்லா குறியுமே கரெக்டாக போச்சு. கிட்டத்தட்ட பாதி கிறிஸ்டலே நான் தான் உடைச்சேன். அதுவும் ஃப்ளையிங்லேயே உடைச்சேன்.
ஒரு 1 2 3 4க்கு மேலே நான் உடச்சிருந்துருப்பேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ என்னன்னே தெரில, வரவே மாட்டுக்கு. ஹெச்ஆப்பட்டியும் ட்ரை பண்ணுறாரு, நான் ட்ரை பண்ணுறேன். டார்க் ப்ரோ கீழே தான் இருந்தார். அவருக்கு வந்து மேலே பறக்க முடிச்சுட்டு திடீர்னு ஸ்டக்காக கீழே எங்கேயாவது விழுந்துட்டு பயந்துட்டார், கீழே இருந்தார். அதுவும் நல்லதாக போச்சு. நம்ம அடிக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கிடச்சிது. அப்போ கரெக்டான டைமில் ஆக்டிவேட் பண்ணேன். ஓகே ஹீஸ், இன்னும் 2 அடி தாங்க ஹீஸ், 2 அடி தாங்க ஹீஸ். யாரும் அடிச்சிருக்காங்க. 1 2 3 கச்சக். டே ஓடாதரா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஒரு அடி இப்போ நான் அடிச்சிருந்துருப்பேன். அந்த கிறுக்கம் பறக்க விட்டுட்டாங்க. அவன் பறக்க விட்டோடனே டார்க்கும் இங்கே அப்படியே கரெக்ட் டைமிங்கில் பர்ஃபெக்டாக அடிச்சிட்டாரு. ஸோ இந்த சீசனில் வந்து தான் டார்க்கு ப்ரோ 2 டிஃபீட் பண்ணிட்டாரு. வேறு மாதிரி அப்பா என்னடா இது லேண்டிங் போயிட்டு. ஓகே வேறு மாதிரி கைஸ் டார்க் ப்ரோ கலக்கிட்டாரு. அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஐயோ நான் பண்ணிட்டேனே, ஐயோ என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம், ஐயோ அப்படி இப்படின்ட்டு நான் கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் என்ட்ரேடாக எக்கை நம்ம தான் எடுக்க போகிறோம். அண்ட் நம்மள்ட்ட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரா இருக்குது. இதை வந்து நம்ம ஜட்டி போயிட்டே கொடுத்துடலாம். அங்கே எதுக்கு என்ஷிப் வரைக்கும் போகணும். மொத்தமாக 5 எலக்ட்ரா எடுத்தோம். 5 எலக்ட்ரில் ஒரு எலக்ட்ரா அச்சப்படிக்கு திரும்ப வாங்கிட்டார். ஏன்னா அவரோட எலக்ட்ரா தொலைச்சிட்டாரு. அதனால் அவருக்கு வந்து ஒரு வேறு எலக்ட்ரா அந்த இது கொடுத்துட்டேன். மொத்தமாக 5 எங்கள் 3 பேருக்கு. லாஸ்ட்டாக ஒரு எலக்ட்ரா இருந்துச்சு. இது ஸ்பேராக எனக்கு வச்சுருந்தேன். எதுக்கு நான் வச்சுக்கிட்டுன்னு அவருக்கு கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் டார்க் ப்ரோக்கு எல்லோரும் கங்கரா சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் லேட்டாக வந்தார். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் வந்தார். ஆனால் வந்துட்டு பயங்கரமாக அடித்தார். அடித்தது யாராக வேணாலும் இருக்கட்டும், கடைசியில் முட்டை எனக்கு தான். இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த அச்சீவ்மெண்ட் எனக்கு தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு. வரலாம். எனக்கு சங்கிளோட ஓப்பன் போயிட்டுனா பெரிய பிரச்சனை ஆயிடும். வெளில போயிட்டு வந்தா அப்புறம் திரும்ப செஸ்ட் எல்லாம் ஓப்பன் ஆகும் தெரியும். போட்டுறீங்களா? வா ப்ரோ. அச்சா ஐயோ டார்க்கி வாயா வர மாட்டேன் இல்லையா? கீழே நான் இன்னே உங்கள் 2 பேரோட கீழே இருக்கேன். யோ என் போட்டு கீழே போகுது. என்னையா அது? யோ உன் போட்டு உன்னால ஒரு போஸ் எடுக்க விடுறியா? என்ன ப்ரோ? டார்சான் ப்ரோ, டார்சான். கிறுக்கு நாய் உட்கார்றா. கடல்ல இருக்கான், உட்கார முடியாது அவனால. அப்படியே போட் கிட்ட கொண்டு வந்துடுறேன். போட்டில் உட்கார்றேன் ப்ரோ. அப்படியே ஃபாலோ பண்ணு. அப்படியே நீங்கள் தூங்கிடுங்க. போட்டில் உட்காருவான். இவன் எப்படி இங்கே வந்தான்? தூங்கியா? அவன் தான் ப்ரோ மான்ஸ்டர். அதுக்குன்னு கொல்றாத. உன் பின்னாடி பாரு. அவன் தான் என் ரியல் மான்ஸ்டர். அந்த க்ரீப்பர், ஒரே ஒரு க்ரீப்பர் இருக்கு, அவனை அடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்கள் தூங்கு. இப்போ தூங்கி பாருங்க. கீழே எவனுமே இல்லை. அவன் எண்டிலே சாகசம் பண்ண போகிறான். அவன் அதுக்காக தான் ப்ரோ படைச்சிருக்கான். பார்ப்போம் இவன் எண்டில் தப்பிக்கிறானா இல்லையான்னு இன்னைக்கு பார்ப்போம். ஸோ அப்படியே நான் அங்கேருந்து ஒரு பிரிட்ஜிங் பண்ணோம் 1000 பிளாக்குக்கு. மொத்தமாக என் கையில் ஒரு 5 ஸ்டாக்கு, ஹெச்ஆப்படி கையில் ஒரு 5 ஸ்டாக்கு, டார்க் ப்ரோ கையில் எத்தனை ஸ்டாக்குன்னு தெரில. எல்லாத்தையும் என் கையில் கொடுத்துட்டு ப்ரோ நாங்கள் எந்த கிட்ட போயிட்டு ஏதாவது பேசிட்டு வரோம் அப்படின்னு ஓடிட்டாங்க. பிளாக் பிளேஸ் பண்ணி யாருங்க என்னையும் துரத்துறோம். எனக்கு வேற இன்னைக்கு பக்கா வேற இருக்கியா? ஐயோ டேடே விட்டுடா தம்பி, அண்ணா உன் தம்பியா நினைச்சு விட்டுடா. ஐயோ அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட்லேயே சுகர் கேன் கன் பவுடர்லாம் கொண்டு வந்தோம். அது எல்லாத்தையுமே மேக் பண்ணி அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ராக்கெட்ஸ் கிராஃப்ட் பண்ணியாச்சு. எல்லோரும் என் தலைமையில் உட்கார வச்சு அவங்க 2 பேருக்கு 2 என்ஷிப்பு, அதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா அந்த 2 என்ஷிப்பு அது எல்லாத்தையும் லூட் அடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டோம். அண்டு இன்னொரு விஷயம், நடுவில் 3 வாரம் வீடியோ வந்திருக்காது. அதுக்கு காரணமே இந்த எலைட்ரா தான். இந்த எலைட்ரா எடுத்ததுனால தான் அப்படி ஆச்சு. ஏன் அது நாங்கள் காட்டலன்னா 3 வாரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டோமா. அப்போது அடுத்து என்ன அன்னைக்கே நான் அதுக்கு அடுத்த நாளே என்ஃபைட் பண்ணலான்னு இருந்தோம்.
அதுக்கப்புறமா சில பேர் ஊருக்கு போகிறேன்ட்டு கிளம்பிட்டாங்க. எல்லோரும் ஊருக்கு போயிட்டு இப்போ தான் வர மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி இன்வைட் பண்ணிட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணுறீங்க. அப்படியே நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இதோட. ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ முடிச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்புறம் மன்னிச்சிருங்க வீடியோவில் வாய்ஸ் கேட்காததுக்கு. டாடா பை, see you later.